நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இந்த கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஒரு 5 கண்ட்ரிஸ்? அயர்லாந்து வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. ஜெர்மனி இருக்குது, ஸ்வீடன், நெதர்லாண்டு, சிங்கப்பூர். Meet Apana, Educational Director of REVO Study Abroad. If you want to know about how to pursue abroad education, this video is for you. ஸோ ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக REVO Study Abroad வந்து மீட் பண்ணிட்டாங்கன்னா they will just go to their dream destination. கண்டிப்பாக, ஏன்னா நம்மளோட டேக்லைனே வேர்ல்டு இஸ் யுவர் கேம்பஸுங்கிறது தான். ஆர் மெயின் ஐடியா இஸ் எந்த ஸ்டூடெண்ட்டுமே அவங்களுக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ என்ன இது இருக்கோ, இஃப் தே ரியலி ஹேவ் அ ட்ரீம் டு கோ அப்ராட்னா we can definitely make it happen. மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது அது பெஸ்ட்டாக இருக்குங்கிறது பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோர்ஸிங் த ஸ்டூடெண்ட் டு டேக் அப் சம் கோர்ஸ் விச் பேரண்ட்ஸ் ப்ரிஃபர். எனக்கு இதுதான் இவன் எடுத்தால் நல்லா இருக்கும், இவன் ஐஐடியில் போய் படித்தாதான் அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது அது நம்மளோட பர்சனல் ஈகோக்காக பண்ணுறது. அது குழந்தைக்கு என்ன வருது அப்படிங்கிறது முதல்ல பேரண்ட்ஸ் பார்த்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். வணக்கம். இந்த பாட்காஸ்ட் பர்டிகுலர்லி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தான். என்ன ரீசன்னா, இப்போ ரீசெண்ட்லி நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. 11 lakh பீப்புள் கிளியர் பண்ணியிருக்காங்க, பட் 10 lakh பீப்புள் அதை கிளியர் பண்ணலை. பட் ஸ்டில் அதில் thousands ஆஃப் பீப்புளுக்கு எம்பிபிஎஸ் கனவை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஆசைகளை, அந்த கனவுகளை எப்படி பர்சியூ பண்ணுறது அப்படின்னா அப்ராட் எஜுகேஷன் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்குது. ஆனால் அப்ராட் எஜுகேஷன் பற்றினா நிறைய பயங்கள் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய காமனான பயங்களை, கிளாரிஃபிகேஷன்ஸை, டவுட்ஸை நம்ம REVO Study Abroad எஜுகேஷனல் டைரக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் மேம். ஓகே, இப்போ இந்த நீட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேர் அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிங்க அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக இந்தியாவில் கிட்டத்தட்ட 22 lakh பீப்புள் அப்பியர் ஆகிற ஒரு எக்ஸாமில் ஆல்மோஸ்ட் ஒரு 11 lakh பீப்புள் தான் இந்த வாட்டி கிளியர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர்லேருந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13 lakh 12 lakh 11 lakh தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 10 lakh பீப்புள் அவங்களோட நான் வந்து எம்பிபிஎஸ் பண்ணணும், மெடிசன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கனவில் இருக்கவங்களுக்கு எம்பிபிஎஸ் அப்ராட் போய் படிக்கிறவங்களோட கவுண்ட் என்னவோ பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 22,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது வந்து அப்ராடில் எம்பிபிஎஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி ஒரு லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா காமன் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா எம்பிபிஎஸ் வந்து ஜென்ரலாகவே ஒரு எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ் ஆக்சுவலி. ஸோ அன்லெஸ் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு கோட்டாவில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா மேபி இட் வில் பி வெரி அஃபோர்டபுள். பட் அதர் தென் தட் நீங்கள் ப்ரைவேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கோஸ் அரவுண்ட் க்ரோர்ஸ். ஸோ வந்து நார்மலி நம்ம ஓவர்சீஸ் எஜுகேஷன் நினச்சாலே வந்து இந்தியாவை விட காஸ்ட்லியாக இருக்குன்றது தான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே ஆக்சுவலி. ஸோ அதனால் எம்பிபிஎஸ் மாதிரி கோர்ஸை இங்கேயே வந்து க்ரோர்ஸில் போகும்போது ஆப்வியஸ்லி அப்ராடில் போய் படித்தா இதை விட டபுள் காஸ்ட் தான் இருக்கும் அப்படின்றது தான் ஜென்ரலாக நிறைய பேரோட மிஸ்கன்செப்ஷன் ஆக்சுவலி. ஸோ இதனாலே வந்து நிறைய பேர் வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து யோசிக்கிறதே இல்லை. ஸோ இங்கே கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க வந்து வேறு ஏதாவது சயின்ஸ் ப்ரோக்ராம், ஏதாவது பேச்சுலர்ஸ் எடுத்து அதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஆக்சுவலி ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் வி வாண்ட் டு டெல் இஸ் ஆக்சுவலி அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் வந்து நிறைய அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸே இருக்குது ஆக்சுவலி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில கண்ட்ரீஸ்லாம் இட் கேன் லைக் ஈவன் 35 to 40 lakhsலேயே வந்து 6 இயர்ஸோட கோர்ஸ் வந்து நம்மளால் முடிக்க முடியும். திஸ் இஸ் இன்க்ளூடிங் ஃபீஸ் அண்ட் உங்களோட ஹாஸ்டல், அகாமடேஷன் எல்லாமே சேர்த்து, ஃபுட் எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. நான் அதான் பார்க்கும்போது ஒரு 10 lakh பீப்புள் அதை வந்து கிளியர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பட் போகிறது என்னவோ 22,000 பீப்புள் தான் போகிறாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, அந்த 22,000 பீப்புள் தான் அதை ப்ராப்பராக அந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ, நிறைய பேர் அந்த வந்து அப்ளிகேஷனுடைய அந்த ஒரு ப்ராசஸையே மிஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. உண்மையாக நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் அதை மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டேன்றாங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து இது இல்லைன்னா நம்ம அப்ராட்லேயும் ட்ரை பண்ணலாங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு அந்த மைண்டில் இல்லை. அண்ட் பை த டைம் அவங்க இந்த நீட் ரிசல்ட் எல்லாம் முடிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. பை த டைம் அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஓகே இப்போ நம்ம வெளியில் ட்ரை பண்ணலான்னு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட டெட்லைன்ஸே முடிஞ்சிடுது. ஸோ அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அதுவும் போக முடியாமல் அவங்களோட இது அப்படியே பாதியிலே ஸ்டாப் ஆகிடுது. ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, இப்போ நம்ம இது எஜுகேஷன் அதாவது எம்பிபிஎஸ் எஸ்பெஷலி நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது இந்தியா மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அது இல்லாமல், ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து டாக்டர் ஆகணும்னு தான் பெரிய கனவு அப்படின்னா இந்தியாவில் மட்டும் ஆப்ஷன்ஸ் பார்க்காம அட்லீஸ்ட் அப்ராட்லேயும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் எனக்கு நீட்டில் வந்து அவங்க கேட்ட அவங்க ரிக்வயர்டான மார்க்ஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேக் ஆப்ஷன் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா, பிகாஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டெட்லைன்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த நீட் ரிசல்ட் வந்தோடனே, பிகாஸ் இப்போது அப்ராட்லன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்தோடனே இப்போ ஏன்னா நீட் ரிசல்ட்டுங்கிறது இந்தியாவோட ரெக்குவயர்மெண்ட்.
ரெக்குவயர்மெண்ட். இப்போ எந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கும் நீட்டோட ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நீட் முடிச்சாதான் when they come back from அப்ராட்னாலும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படிங்கிறனால தான் நீட் பார்க்குறாங்க. ஸோ அப்ராட் யூனிவர்சிட்டிஸ்க்கு உங்களோட 12th மார்க்ஸ் இருந்தாலே போதும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து நீட் வந்துட்டு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் எப்பவுமே வந்து ஒரு பேக் ஆப்ஷன் இருந்தான்னா தான் யூ கேன், ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ட்ரீம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தே ஹேவ் டு கீப் அ செகண்ட் ஆப்ஷன். ஓகே, எனக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்போ வந்து ஜூலையில் வந்து நீட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. 10 லட்சம் பேர்கிட்ட கிளியர் பண்ணலை. பட் அதில் நிறைய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து நான் உண்மையாகவே நீட் நான் கிளியர் பண்ண முடியலனாலும் எம்பிபிஎஸ் கனவை என்னால் விட்டுற முடியாது அப்படின்றவங்களுக்கு இப்போ உடனடியாக அந்த ஒரு ப்ராசஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த ஒரு இயரில் அவங்க எம்பிபிஎஸ் அப்ளிகேஷன் அப்ராடில் போய் படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? நம்ம ட்ரை பண்ணலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து, ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு மேல ரிசல்ட் வந்தோடனே ஜூன்லேயே வந்து தே ஸ்டார்ட் த அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு கிடையாது, வி கேன் ஸ்டில் ட்ரை. பட் என்னென்னா அந்த ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே அவங்க ரெடி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் மோஸ்ட்லி எந்த டைமில் அந்த கடைசி அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்போ முடியும் அப்ராடில்? நம்மளுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸை விட நம்மளுக்கு நிறைய வந்து வீசாவில் தான் வந்து டைம் போகுது ஆக்சுவலி. ஏன்னா இப்போ யூனிவர்சிட்டிஸ் கூட உங்களோட 12th மார்க்ஸு அவங்க அதை பார்த்துட்டே வந்து அந்த பேசிக், ஏன்னா இப்போது மெடிக்கல்னு பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் வைக்கிறாங்க. ஸோ நம்ம எந்த கண்ட்ரி போகிறோங்கிறதெல்லாம் முன்னாடியே நம்ம ஒரு ஐடியா இருந்தானா தான் நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி டெட்லைன் செட் பண்ண முடியும். இப்போ சில கண்ட்ரீஸ்க்கு என்ட்ரன்ஸ் இருக்காது, சிலதுக்கு வந்து ஒரு பேசிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த டெட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செப்டம்பர் அக்டோபரில் ஆரம்பிக்கிற கோர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஜூலை எண்டுக்குள்ளேயாவது நம்ம வந்து அப்ளிகேஷன் மூவ் பண்ணாதான். ஏன்னா ஆகஸ்ட்டில் அட்லீஸ்ட் வீசாக்காவது அவங்க ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது. இப்போ லோன் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேல் நீட் சம் டைம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை எண்டுக்குள்ளேயே அவங்க முடிச்சுட்டாங்கன்னா பெட்டர். அப்போ தான் நம்ம வந்து அந்த செப்டம்பர் அக்டோபருக்கு இது கொடுக்க முடியும். ஏன்னா அட்மிஷன்ஸ் கூட நம்மளால் ஃபாஸ்ட்டாக வாங்க முடியும். பட் வீசாஸ் வந்து நம்ம கையில் கிடையாது, அது என்டையர்லி டிபெண்டிங் ஆன் ஹை கமிஷன்ஸ் தான். ஸோ அவங்க வந்து டைம் ஆக ஆக வீசா ஃபைல்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா கண்டிப்பாக ஹோல்டில் போகும். ஸோ டிலேஸ் இருக்க சான்சஸ். இனிமேல் வந்து அந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இனிமேல் கிடைக்கிறதுக்குனா வாய்ப்பு இல்லை கரெக்டாக அப்ராடில்? ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்க்குன்னு பார்க்கும்போது இட் இஸ் வெரி லெஸ் தான். ஏன்னா இப்போது நம்ம இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 35 to 40 lakhஸில் கூட உங்களால் முடிக்க முடியுது. ஸோ அது வந்து ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே கம்மி. ஸோ நார்மலி அவங்களோட ஃபீஸே கம்மியாக இருக்கனால நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் அதிகம் வந்து நம்ம பேசுறதில்ல. இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஜெர்மனியில் படிக்கணும், இட்டலியில் படிக்கணும்னா ஃப்ரீ எஜுகேஷன் சொல்கிறாங்க. பட் அங்கே என்ன ஒரு மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல்லி டாட் இந்த லோக்கல் லாங்குவேஜ். இப்போ நான் ஜெர்மனியில் எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து மினிமம் B2 C1 லெவலாவது நான் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கணும். ஆமாம், அண்ட் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த ஒரு டைம் லைனில் அதை நம்மளால் கற்றுக்கவும் முடியாது. ஆமாம். ஸோ அதனால் வந்து அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 12th வரும்போதே பசங்க வந்து சப்போஸ் நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஏன்னா இப்போது எல்லாருமே வந்து ட்ரெண்ட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது என்ன கைண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து நீட் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ப்ளஸ் அவங்களுக்கும் ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும், நம்மளால் இவ்வளோ வரைக்கும் எடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ சப்போஸ் நம்ம அந்த கட் ஆஃப் மீட் பண்ணல அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக ஒரு செகண்ட் ஆப்ஷன் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் அவங்க வந்து 1 year பிஃபோரே பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகும்னா நம்ம என்ன தான் அட்மிஷன்ஸ் மூவ் பண்ணி வாங்கினாலும் லாஸ்ட் மினிட்ல பட் வீசாஸ் வரலன்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு அகெயின் டிலே. ஸோ அது என்ன ஒரு 6 monthsக்கு போஸ்ட்போன் ஆகும். ஸோ இது மாதிரி லாஸ்ட் மினிட் இதை அவாய்ட் பண்ணோம்னா அவங்க முன்னாடியே பண்ணுறது தான் பெட்டர். பட் தேர் ஆர் ஸ்டில் சான்ஸ். இப்போ லாஸ்ட் மினிட்ல இப்போ ஜூலை எண்டுக்குள்ளே இப்போ என்கிட்ட வந்து ஃபினான்ஷியலி என்னால் அரேஞ்ச் பண்ணிட முடியும், லோன் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு வந்து நான் கண்ட்ரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு யூனிவர்சிட்டியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன், இவ்வளோ கிளாரிட்டியான ஒரு மைண்டோட ஒரு ஸ்டூடெண்ட்டோ அவங்களோட பேரண்ட்டோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏன்னா அது கொடுக்க நம்மளால் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறதுக்கான டாக்குமெண்டேஷன் ரெடியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ட்ரை பண்ண முடியும். ஸோ நீட் பொறுத்தவரையும் ஸோ நீங்கள் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறது வந்து தேர் இஸ் ஸ்டில் அ ரே ஆஃப் ஹோப். அந்த ஒரு ஹோப் இருக்குது அப்படின்றீங்க. ஸோ அதனால் மிஸ் அவுட் ஆன அந்த ஒரு 10 லட்சம் பேரில் கண்டிப்பாக ட்ரீமை பர்சீவ் பண்ணுறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஃபில்டர் பண்ணிட்டு வந்தால் சில லட்சம் பேருக்கு கூட அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். பட் என்னென்னா ஒரு 22,000 பீப்புள் தான் வெளில போய் படிக்கிறாங்க அப்படின் போது இஸ் தேர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்? அப்ராடில் வந்து இந்தியாவிலேருந்து இத்தனை பேர் தான் போய் படிக்கணும் அப்படின்ற ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்லை வந்து வருங்காலத்தில் இந்த 22,000 பீப்புள்
அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்ற அந்த கவுண்ட் வந்து ஒரு 50,000 60,000 தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது கண்டிப்பாக. சில கண்ட்ரீஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இப்போ நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ் இப்போ ஜார்ஜியா இல்லைனா மற்ற யூரோப்பியன் அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா ஹியூஜ் பேச்சஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் எடுத்துக்கிறாங்க. பட் இது மோஸ்ட்லி நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மியாக இருக்கிறது ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இது தெரியறதில்ல. அங்கே போனால் என்ன அட்வான்டேஜஸ். இப்போது அப்ராடில் போய் இப்போது இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்தான்னா வி ஹேவ் டு ரைட் இங்கே வந்து லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும். அது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் வெரி டஃப். ஸோ கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுதான் நான் கேட்கலான்னு வரேன். இப்போ வந்து ஒரு 4 years 5 years முடிச்சுட்டு நான் வரேன், நான் வந்து நீட் எக்ஸாம் நான் அப்பியர் ஆகி கிளியர் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும் அந்த டைமில்? நீட் எக்ஸாமுங்கிறது தட் இஸ் இப்போது நீங்கள் ஃபாரின்லேருந்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி FMCG எக்ஸாம் தான் இருந்தது, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன். அதை வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ தட் இஸ் அ எக்ஸாம். அது வந்து இட் இஸ் அ லிட்டில் பிட் டஃபர் எக்ஸாம் தான். அது எல்லா கண்ட்ரிலையுமே டஃபர் தான். இப்போ நீங்கள் வந்து US போய் இங்கேருந்து இங்கே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு யூஎஸில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அங்கே USMLE பண்ண வேண்டியிருக்கும், விச் இஸ் அ டஃபர் எக்ஸாமினேஷன். ஏன்னா எந்த கண்ட்ரியுமே அவங்க இதில் வந்து லைசன்சிங் கொடுக்கணுன்னா அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு என்னென்னா அது வந்து பயப்படவும் செய்கிறாங்க, நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிறது. பட் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஜார்ஜியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, இப்போ US அங்கேருந்து US கூடி போகலாம். ஸோ US போனோம்னா USMLE ப்ரிப்பரேஷன், ஏன்னா அங்கே என்ன எக்ஸாமினேஷன் தேவையோ அதுக்கான ப்ரிப்பரேஷனும் அவங்க காலேஜில் கொடுக்குறாங்க. 4 to 5 years படிக்கும் போதே அதுக்கான ஆமாம், அது வந்து ஸ்டூடெண்ட் வந்து பட் இட் கம்ஸ் வித் an extra cost பிகாஸ் அது ஒரு அடிஷ்னல் இதுவாக தான் வருது. பட் தே கிவ் தட் ப்ரொவிஷன். அதாவது அவங்க அங்கேருந்து US போனோம் அப்படின்னா அதுக்கு என்ன என்ட்ரன்ஸ்க்கு என்ன ப்ரிப்பரேஷனோ அது பண்ணுறாங்க. அதே மாதிரி சில காலேஜஸ் வந்து ஈவன் இந்தியன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கூட ப்ரிப்பரேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது அவங்க படிக்கும்போதே இதுக்கான எக்ஸாம்ஸ்க்கும் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத அவங்க பண்ணாங்கன்னா நிறைய பேரால் அது கிளியர் பண்ண முடியும். we are not saying it's a very easy exam, it is a tough exam தான். பட் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் இது முன்னாடியே அதை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு என்ன நம்ம வந்து ஃப்யூச்சரில் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க படிக்கும்போதே அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா it will not be very difficult. ஸோ நிறைய பேருக்கு அந்த கான்செப்ஷனும் இருக்குது. நம்ம அங்கே போய் படிச்சுட்டு வந்தாலும் ஏன்னா இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே கிளியர் பண்ண முடியாது, அப்போ நம்மளால இங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. ஸோ பட் இன்னொரு அவங்க மைண்ட் செட்டில் என்ன இருக்கணும்னா ஃப்ரம் தேர் தே கேன் கோ டு அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்தியாவில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்றது கிடையாது, வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அரவுண்ட் த குளோப் இருக்குது அப்படின்னு போகும்போது ஸோ நான் நீட் வந்து கிளியர் பண்ணாமல் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்ற பயம் வந்து தேவையில்லை. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வந்து நீட்டை மட்டுமே பார்த்துட்டு அவங்க இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க அப்ராடில் போனோன்னா ஒன்று அவங்க காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. சரி, இன்னொரு வைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷரும். சரி, என்ன தான் வந்து நம்மளுக்கு இப்போ மெடிக்கல் இதில் வந்து டிஃப்ரென்சியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஏஷியன் கண்ட்ரீஸாக இருந்தாலும் they have very good hospital systems. அவங்களோடது வந்து ஸோ அவங்க படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் லைக் லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல். இது அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஹையராக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து they are not at a disadvantage. அதாவது இந்தியாவில் பண்ணுற MBBSக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஹையர் இதுதான் இருக்குது, அப்பர் ஹேண்ட் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து அவங்களுக்கு மற்ற அப்ராட் கண்ட்ரீஸ் போகிறதும் ஈஸி தான். ஓகே, இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நிறைய டாப் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, செகண்ட் லெவல் மெடிக்கல் காலேஜஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ ரீசெண்டாக எமர்ஜ் ஆன காலேஜஸ்லாமே நிறைய இருக்குது. இப்போது அந்த ரீசெண்ட்லி வந்த மெடிக்கல் காலேஜஸில் படிச்சுட்டு வெளில வர ஒரு டாக்டருக்கும் அப்ராடில் படிச்சுட்டு வெளில வர ஒரு டாக்டருக்கும் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஆக்சுவலாக? இங்கே வந்து என்னதான் இருந்தாலும் லைக் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் டு அ பாயிண்ட் வந்து மோர் ஆஃப் தியரிட்டிக்கல் ப்ராக்டிஸ் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம என்ன தான் வந்து மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு சொன்னாலுமே எக்ஸ்போஷர்னு பார்க்கும்போது அங்கே கொடுக்குற அப்ராடில் கொடுக்குற எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பாக ஹையராக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களோட ஃபெசிலிட்டிஸ். இங்கே வந்து இப்போது மேபி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இட் இஸ் நாட் தட் எல்லா லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸும் அவங்ககிட்ட லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் அவங்களோட சிஸ்டமே எப்படின்னா தேர் ஆல் கனெக்டட் வித் ஹாஸ்பிட்டல்ஸ். அங்கே வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன் வந்து இட்ஸ் அ வெரி ஹை டிமாண்ட் இது. ஸோ அதனால் அந்த மாதிரி கோர்சஸ் ரன் பண்ணுற யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் தே ஹேவ் ஆல் தி ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் தட் இஸ் அ மேண்டேட் ஃபார் தம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ என்னென்ன இப்போ ரீசெண்ட் வந்து மெடிக்கல் இதில் வந்து சேஞ்சஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தே கீப் ஆன் அப்டேட்டிங் தெம்செல்ஸ். ஸோ நம்ம இந்தியாவில் நடக்க மாட்டேங்குதுன்னு இல்லை, பட் த ஸ்பீட்
ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் ஹையராக இருக்கும். தே அடாப்ட் டு த கரண்ட் இது பெட்டர் இன் அ ஃபாஸ்டர் வே வென் கம்பேர்ட் டு அவர் சிஸ்டம். ஸோ அதனால் என்னென்னா கண்டிப்பாக அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பெட்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கும். அண்ட் வந்து நிறைய வேஸ் ஆஃப் திங்கிங் இப்போ நம்மளோடதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோட் லேர்னிங் தான். என்ன இருந்தாலும் ஒரு இதில் எக்ஸாம்ஸ் எழுதணும், அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது நிறைய அந்த புக் லேர்னிங்கும் நிறைய இருக்குது. ஓகேயா, அங்கே வந்து புக் லேர்னிங்கை விட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்ஸோட நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். என்னன்னா தெல் பி மோர் மெச்சோர்டு, அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக பண்ணுற அளவுக்கு, திங்க் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த இந்தியன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து பெருசாக கிடைக்கல அப்படின்றதும் உண்மைதானே மேம்? கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து ஒரு பாடியை வந்து அவங்க இப்போ கெடாவர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிசெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது அவைலபிளாக இருக்குங்கிறது கண்டிப்பாக வந்து கம்மி தான். பட் அப்ராடில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இதில் வந்து அந்த கெடாவர் சிஸ்டம் இல்லைனாலும் அவங்க வந்து இப்போ இந்த 3D இது வந்து சிமுலேஷன்ஸ் வச்சு அவங்க பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் கெட்ஸ் த எக்ஸ்போஷர். ஸோ இங்கே வந்து ஒருத்தருக்கு இப்போ எவ்வளோ பேர் அந்த பாடிக்கு முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஓப்பன் பண்ணும்போது தெரியுது, பார்க்க முடியுது. பின்னாடி இருக்கிறவங்களால நிறைய பேருக்கு அது சொல்ல முடியாது. தட் இஸ் அந்த இது அந்தளவுக்கு தெரியாது. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு கோ த்ரூ தட். ஸோ அதனால வந்து அவங்க அதை பண்ணி தான் ஆகணும். அந்த பண்ணி அந்த எக்ஸ்போஷர் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு எல்லாமே மார்க்ஸ் இருக்குது. அந்த ப்ராக்டிக்கல் எல்லாருமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் அங்கே அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இங்கே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு அனாட்டமி கிளாஸ் எடுக்கும்போது பின்னாடி இருந்து பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியலலாம் சொல்ல முடியாது. ஆமாம், ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் சைஸஸ் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஏன்னா வந்து அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டை தான் வச்சுருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களால கேட்டர் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரிவர்ஸ். ஏன்னா வந்து இங்கே வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் கோயிங் டு பி அ ப்ரைவேட் காலேஜ் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இது குரூப் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளால் அந்த ஸ்டூடெண்ட் ரேஷியோ தட் இஸ் இப்போ அந்த அவங்களுக்கான அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி லிட்டில் பிட் லெஸ்ஸர் வென் கம்பேர்ட் டு அப்ராட். அது ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க புது கண்ட்ரி போகிறாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க, நிறைய கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்கிறனால இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட அங்கே வந்து அதான் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப மெச்சோர்டாக இருப்பாங்க. பிகாஸ் அவங்க நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்தாலும் கான்ஃபிடென்ஸாக அவங்களால இருக்க முடியும். ஸோ அதுதான் மெயின் ஆக்சுவலி. ஓகே, ஸோ எனக்கு கம்மிங் பேக் டு வேர் வி ஸ்டார்டட். இப்போது நீட் எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சில பேர் அப்ராடுக்கு போகிறாங்க. பட் அகெயின் நான் இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீட் வந்து நான் அட்டம் பண்ணி நான் அதை கிளியர் பண்ணியிருக்கணும். எனக்கு என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன்னா, இப்போ அந்த ஒரு 4 to 5 years அங்கே அப்ராடில் படிக்கும்போது இந்த நீட்டை அப்பியர் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு லெவல் ஆஃப் நாலேஜும் வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக எல்லாமே அட்வான்ஸ் டாபிக் தான் படிக்கிறாங்க. இப்போ ஒரு நீட்னா 12th முடிச்சு எழுதுகிற ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ் விட ஆப்வியஸ்லி நீங்கள் மெடிக்கல் ஒரு 2 டிகிரி படிச்சுட்டு வந்து 12th எக்ஸாம் எழுதுகிற ஒரு எக்ஸாம் மாதிரி தான். கண்டிப்பாக வந்து அது வந்து பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஏன்னா வந்து நிறைய பேர் அந்த எஃப்எம்சி அந்த இந்த எக்ஸாம்ஸ் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கும். பட் நீட் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது வந்து இல்லை. எனக்கு நான் என்னோட சர்க்கிள்லேயே நிறைய பேர் வந்து சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நான் அப்ராட் போய் படித்தாலுமே மறுபடியும் வந்து நீட் எழுதணும்ப்பா, அதெல்லாம் சரி வராத காரியம் அப்படின் போது எனக்கு இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கும் போது, நீங்கள் 5 years அங்கே படிக்கிறீங்க, ஆப்வியஸ்லி இந்த நீட் எக்ஸாமை அப்பியர் பண்ணுறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். அப்படி வரக்கூடிய நாலேஜுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து நீங்கள் அதிகமாக ப்ரைவேட்ல இன்ஸ்டியூஷன்ஸில் நிறைய செலவு பண்ணியும் படிக்க போகிறீங்க. அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது இவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு அப்ராடில் படித்தா என் சொத்தே அழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க. அப்படின்போது ஃபினான்ஷியலி உண்மையாகவே அப்ளை பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு லோன் அசிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருமா? சரி, இப்போ வந்து நம்ம இப்போ பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அப்ராட் வந்து இப்போ கொஞ்சம் நிறையவே போயிட்டுருக்காங்க பசங்க. ஆக்சுவலி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் அப்ராட் ஃபார் எம்பிபிஎஸ் வந்து இப்போ பிக்கப் ஆயிருக்கனால இப்போ பேங்க்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. லோன்ஸ் எல்லாமே இருக்கிறனால ஸோ இட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். ஃபினான்ஷியல் க்ரைட்டீரியாங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு அப்ராடுக்கு போகிறோம் அப்படின் போது கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கணும். ஃபேமிலி கிட்ட வந்து அந்த மெயினாக
பேங்க்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு இன்கம் இது கேட்குறாங்க. அந்த பேசிக் வந்து ஒரு 10 to 12 lakhs ஆனுவல் இன்கம் இருந்தால் தான் அவங்களால அந்த லோனுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். பட் ஆக்சுவலி லோன்ஸ் ஆர் அவைலபிள். நிறைய லோன்ஸ் இருக்குது. they are giving full loans also. ஸோ ஸ்டூடெண்ட்க்கு வந்து அப் டு 1 crore கிடைக்கிறனால ஸோ லோன் வந்து ஃபினான்ஷியல் வந்து ஒரு இஷ்யூ கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து நிறைய பேர் அதை பற்றி தெரியாதனால மேபி அவங்க அதை மிஸ்கன்செப்ஷனில் இருக்கலாம். எக்ஸ்டர்னலாக வேறு சில காரணங்களால் மட்டும்தான் அப்ராட் எஜுகேஷன் பற்றின லேக் ஆஃப் நாலேஜ் இங்கே இருக்குது. கண்டிப்பாக லேக் ஆஃப் நாலேஜ். ஏன்னா அதான் நான் சொல்கிற மாதிரி ஒன்று மெயினாக அவங்க நினைக்கிறது இட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ். செகண்ட் வந்து அங்கே வந்தோன்னா நம்ம அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குமே, நம்ம இந்தியாவுக்கு தான். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா இந்தியாவுக்கு தான் வரணும் அப்படிங்கிற இருக்குது. இப்போ சில கண்ட்ரீஸ்லாம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு அங்கேயே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன சொல்கிறோன்னா உங்களோட இன்டென்ஷன் என்ன, நீங்கள் இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்ககிட்ட இவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது இந்த கண்ட்ரியில் போனால். ஏன்னா உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி we can say உங்களுக்கு வந்து இப்போ 30-40 lakhs தான் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு MBBS வேணும், நான் இந்தியாவில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிக்கிறேன்னா ஆப்வியஸ்லி அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை சில பேர் வந்து இல்லை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் பட் ஐ வாண்ட் டு ஸ்டே பேக் அப்படி அந்த கண்ட்ரிலேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னும் போது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்குது. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஷெங்கன் கண்ட்ரியில் எனி கண்ட்ரியில் நம்ம படிக்கும்போது இப்போ இப்போ நான் ஜெர்மனியில் படிக்கிறேன் அப்படின்னா MBBS நான் வந்து ஒரு ஃப்ரான்ஸில் கூடி போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்னோட மெடிக்கல் டிகிரி அங்கே அப்ளிகேஷன் அந்த ப்ராசஸ்ல ரொம்ப ஹெக்டிக்கலா இருக்கு. ஆமா, அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா லாங்குவேஜ் மட்டும் கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நான் ஜெர்மன் எனக்கு தெரியுது ஆனால் நான் ஃப்ரான்ஸ்ல போய் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தெரியணும். ஸோ நான் அதுக்கான அந்த லாங்குவேஜ் எக்ஸாமினேஷன்ஸ் நான் கிளியர் பண்ணேன்னா எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஃபாலோ பண்றது ஒரு காமன் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ அதனால வந்து இப்போ நிறைய பேர் அந்த ஸ்டே பேக் பண்ணணும், அப்போ நான் அந்த கண்ட்ரிலே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்க்குறாங்க. பட் அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஹையராக இருக்கும். சி தட் இஸ் வேர் காம்ப்ரமைஸ் ஆகும். இப்போ நான் வந்து பட்ஜெட் கம்மி ஆனால் எனக்கு கண்டிப்பாக MBBS வேணும்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 35 lakhs 40 lakhsலேயே கூட நம்மளால் பண்ண முடியும். பட் எனக்கு ஸ்டே பேக் கண்டிப்பாக வேணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் we are not talking about crores. அப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இட் வில் நாட் பி லைக் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா மாதிரி இருக்காது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். பட் யூ வில் ஹேவ் ஆப்ஷன்ஸ். ஸோ அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ நிறைய எஸ்பெஷலி இப்போ நம்மளோட அட்வைஸ் என்னென்னா ஒரு MBBS பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து they should have that open mind to accept that abroadly options இருக்கு. It is not very expensive. ப்ராப்பரா அது ப்ரிப்பரேஷன் பண்ணனா கண்டிப்பா they can get through. மேம் எனக்கு ஒரு ஜென்ரலாகவே ஒரு டவுட் இருக்குது. பிகாஸ் நான் ரீசெண்ட்லி நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே நீங்கள் யூரோப் மட்டும்தான் போய் படிங்க, அங்கே யூரோப் சென்ட்ரிக்காகவே நிறைய ஏஜென்சிஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் வந்து உண்மையாகவே யூரோப்பில் தான் அப்கமிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்ல வராங்களா, இல்லை யூரோப்பில் தான் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கா? யூரோப்பில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூரோப் ஏன் இப்போ ஜாஸ்தி ப்ரமோட் ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் லைக் இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு 15-20 years எடுத்திங்கன்னா எஜுகேஷன் கன்சல்டன்சி அந்த இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் யூஸ் டு ப்ரமோட் ஒன்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு இந்தியாவிலன்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அப்ராட்னா US தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் UK, அதுக்கப்புறம் கனடா, இதுதான் இருந்தது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அதுக்கப்புறமா வந்தது. இப்போ ரீசெண்டாக அயர்லாண்டும் பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ இந்த 6 countries தான் மேஜராக எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. யூரோப் ஒதுக்கி வச்சது காரணம் என்னென்னா பிகாஸ் லாங்குவேஜ் இஷ்யூஸ். ஏன்னா நீங்கள் இப்போ ஜெர்மனியில் படிக்கணும்னா ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியணும், ஃப்ரான்ஸில் படிக்கணும்னா ஃப்ரெஞ்ச் தெரியணும். ஸோ யாருமே அதை வந்து மெனக்கட வேண்டாம், எதுக்கு நம்ம ஒரு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதிலே போய் சர்வைவ் ஆகிறது கஷ்டம், இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா ப்ராப்ளம்ன்றனால தான் நிறைய பேர் அதை யூரோப்பை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ கரண்ட் சினாரியோலன்னு பார்க்கும்போது நிறைய கண்ட்ரீஸில் வீசாஸ் இஷ்யூஸ். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஓவர் க்ரௌடட் ஆகிடுச்சு, சேச்சுரேஷன் ஆகிறனால இப்போ எல்லா கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்பெஷலி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ஸோ நீங்கள் US எடுத்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு வீசா அப்பாயின்மெண்ட்ஸ்க்கே டைம் ஆகுது. கனடாவில் ரெஃப்யூசல்ஸ் நிறைய இருக்குது. ஆஸ்திரேலியாவும் டைட்டன் பண்ணிட்டாங்க. அவங்க வீசா ஃபீஸே பார்த்தீங்கன்னா $2,500 ஆஸ்திரேலியன் டாலர்ஸாக மாற்றிட்டாங்க. ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சிவ் வீசா ரேட் மாதிரி ஆக்கியிருக்காங்க. அண்ட் ஸ்டில் தெர் இஸ் நோ கேரண்டி ஆஃப் வீசா. ரெஃப்யூசல்ஸ் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அண்ட் UKலன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் கோயிங், பட் ஸ்டில் அங்கே ரெசெஷன் அதெல்லாம் பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ ஆனால் என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போ ஒன்று வந்து ஏதாவது இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கிறனால யூரோப் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, யூரோப் இப்போ தான் நிறைய பேருக்கு அது தெரிய வருது. ஓகே, சரி, தே ஆல்சோ ஹேவ் டாப் யூனிவர்சிட்டிஸ், நல்ல இன்டர்நேஷ்னல் ரெகக்னைஸ் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. பட் another பாயிண்ட் என்னென்னா அவங்க தே ஆர் வெரி ஹைலி அஃபோர்டபுள் ஆக்சுவலி.
ஸோ வந்து ஃப்ரீ எஜுகேஷன்லேருந்து நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதனால இப்போ நிறைய பேர் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நாட் ஓன்லி யூரோப், இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆல்சோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியா, ஜப்பான், இப்போ ஈவன் மலேசியா, சிங்கப்பூர் கூட இப்போ நிறைய இதாகுது. பிகாஸ் எல்லாருமே வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். ஏன்னா ஒரே கண்ட்ரியில் போயிட்டு நம்ம ஏன்னா க்ரௌட் ஆக ஆக உங்களுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி ஆகுது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நோக்கி அவங்க போகுது. ஆமாம். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இப்போ யூரோப் வந்து அஃபோர்டபிலிட்டி அண்ட் ஏன்னா இப்போ அங்கே வந்து போகிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லாங்குவேஜ் பேரியர்னாலே இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறது கம்மி ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஃபீல் இட் இஸ் அ சேஃபர் ஆப்ஷன். ஸோ நான் வந்து ஒரு 90% வச்சிருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஎஸ் தான் அப்படின்னு பார்க்கும்போது, பட் எனக்கு தெரியுது இப்போ யூஎஸில் வீசா கிடைக்கிறது கஷ்டம், அப்போ ஸ்டே பேக் பிரச்சனை இருக்குது, வீசாஸில் இஷ்யூஸ் வருதுன்னு போது எனக்கு ஆப்வியஸ்லி வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து பிரைட் மைண்டு. ஸோ எங்கே போனாலும் நான் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் படித்தா ஐ கேன் கெட் ஜாப்ஸ்ன்னும் போது அப்போ ஈஸி ரூட் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்குமோ அதை சூஸ் பண்ணி. ஆமாம், பிகாஸ் இப்போ எனக்கு என்னோட மார்க்ஸ்க்கு இப்போ சப்போஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது. இப்போ யூரோப்பில் வந்து நிறைய இடத்துல ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு மார்க்ஸில் வந்து ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்குது அண்ட் நான் வந்து மற்ற க்ரௌடோட கம்பீட்டும் பண்ணல. ஸோ நான் இங்கே வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு நம்பர் ஆஃப் காம்படிஷனும் கம்மி தான். ஸோ ஆப்வியஸ்லி வை நாட் செலக்ட் அந்த கண்ட்ரி அப்படின்னால இப்போ அதனால தான் யூரோப் வந்து இப்போ ஃபோக்கஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆமாம், நிறைய இருக்குது. பிகாஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, க்ரௌட்னால அந்த லாங்குவேஜும் பேரியர் இருக்குனால உங்களுக்கு வர க்ரௌடு கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் வந்து அதில் நீங்கள் வந்து கம்பீட் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியர் தான். ஏன்னா இப்போ எல்லோரும் படிக்க போனாலும் அந்த லாங்குவேஜ் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக மாஸ்டர் பண்ண முடிஞ்சால் தான் சர்வை பண்ணுறது அங்கே ஈஸி. இல்லைனா வந்து யூ வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது ஃபில்டரிங் சிஸ்டம் இருக்கனால இப்போ நிறைய பேர் அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வை நாட் ட்ரை, ஏன் நம்ம இந்த கும்பலில் போய் நம்ம கம்பீட் பண்ணுறதுக்கு, வை நாட் ட்ரை ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இப்போ வந்து யூரோப் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேசப்பட்டு இருக்கு. தட் இஸ் டெஸ்டினேஷன். எனக்கு உங்ககிட்ட வந்து ஜென்ரிக்காக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பிகாஸ் நம்ம அப்ராட் எஜுகேஷன் நிறைய மித்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பயம் இருக்குது பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு 5 வருஷம் நான் வந்து மிஸ் பண்ண போகிறேன், எப்போ வருவாங்கன்னு தெரியாது. இந்த பிரச்சனைலாம் பற்றி பேச போகிறோம். எனக்கு வந்து லாஸ்ட்டாக நீட் பற்றி ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ 10 லட்சம் பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. அந்த 10 லட்சம் பேருக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா என்ன மாதிரி ஆறுதல் சொல்லுவீங்க? சரி, ஆறுதல் அப்படின்னா நான் இப்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எம்பிபிஎஸ் நீட் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர்னால எழுதலை, அவங்களுக்கு உண்மையாகவே எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக இருந்ததுன்னா ஐ வுட் டெஃபினெட்லி ஆஸ்க் தெம் டு லுக் அட் அப்ராட் ஆப்ஷன் தான். ஏன்னா வந்து இப்போது நிறைய பசங்க வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு பாரம் ஆகிடுவோமோ, ஏன்னா வந்து நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து எப்படி அதை ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். அவங்க வந்து கொஞ்சம் வந்து தே ஹாவ் டு ரீச் அவுட். ஸோ எம்பிபிஎஸ் வந்து நீட்டில் ஃபெயில் பாஸ் அதாவது கிளியர் ஆகலை, அவங்களால வந்து இந்தியாவில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுக்க முடியலன்றது வந்து தே ஷுட் நாட் ஃபீல் சேட். தே டெஃபினெட்லி ஹேவ் ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால் அவங்க ட்ரீமை வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியும். த ஒன்லி திங் இஸ் தே ஹேவ் டு ரீச் அவுட் டு ப்ராப்பர் பீப்புள். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தே வில் பி ஏபிள் டு கைட் யூ. ஸோ எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நான் பேசணும்னு நினச்சது வந்து ரெவோ ஸ்டடி அப்ராட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சைக்கோமெட்ரிக் கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. இதை வந்து நீங்கள் தான் அதை ப்ரைமரியாக அதை பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை இந்த அப்ராட் எஜுகேஷன் கன்சல்டிங்ஸில் வந்து இந்த சைக்கோமெட்ரிக் கவுன்சிலிங் அப்படின்றது காமனாகவே இருக்க ஒரு விஷயம்? ஆக்சுவலி இது வந்து காமன் ஃபேக்டர் கிடையாது. சைக்கோமெட்ரிக் கவுன்சிலிங் நீங்கள் மோஸ்ட்லி எங்கே பார்த்துருப்பீங்கன்னா இப்போ நிறைய ஜாப் இன்டர்வியூஸ்க்காக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிகாஸ் சில கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து கம்பேட்டபிளாக இருப்பாங்களா அந்த பொசிஷனுக்கு அப்படின்றதுக்காக தான் சைக்கோமெட்ரிக் நிறைய வந்தது. எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதை யாருமே ப்ரமோட் பண்ணல ஆக்சுவலி. ஏன்னா மேஜர் ப்ராப்ளம் வித் இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி ஓசிஸ் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் கமர்ஷியல் மோடாகவே நிறைய இருக்குது. தட் இஸ் அவங்க ஒரு 5-6 கண்ட்ரி ஒர்க் பண்ணுறாங்க. தே ஹாவ் டைப்ஸ் வித் பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸ். ஸோ அவங்களோட டார்கெட் என்னென்னா எந்த ஸ்டூடெண்ட் வந்தாலும் அவன் என்ன கோர்ஸ் கேட்குறான் அதை உடனே அது போடுறது. அது வந்து எது அவங்க கண்ட்ரி அவங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு தான் போடுறாங்க. ஸோ யாருமே வந்து இந்த கோர்ஸ் எதுக்கு சூஸ் பண்ணுற, இதுதான் உனக்கு நிஜமாவே வேணுமா, இதுக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ் உன்கிட்ட இருக்கா, என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறேங்கிறது இது நிறைய பேர் கேட்கறது இல்லை. ஸோ ஆஸ் அ கன்சல்டன்ட் நானும் இது ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது பிகாஸ் we are all made up like that. நம்ம வந்து கன்சல்டிங்னு பண்ணும்போது நமக்கு டீச் பண்ணுறது என்ன, அவங்க என்ன கோர்ஸ் கேட்குறாங்க, அது என்ன யூனிவர்சிட்டியில் இருக்குது, அது நம்ம கிட்ட இருக்கா, we are going to give them. And you have set off ஒரு 15 to 20 years experience உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஆமாம், ஏன்னா more than I started in 2003 actually. So more than 20 years of experience இருக்கு actually. So என்னன்னா through that experience only what I have found out it, because even we have made mistakes. So இது வந்து இப்போ நம்ம மட்டும் அதாவது நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்றதெல்லாம் கிடையாது. So everyone learns through their experience தான். So
ஸோ நம்மளும் ஃபஸ்ட்டு வந்தப்போ பிகாஸ் we are all taught like that. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் வராங்களா, என்ன கோர்ஸ் கேட்குறாங்க, என்ன கண்ட்ரி இருக்குது அதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை ஒர்க் பண்ணுறோமா, ஓகே அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம வந்து அப்ளிகேஷன் போடுறோம், இது பண்ணுறோம். ஸோ இதுதான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு மந்த்லி டார்கெட்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் ஆமாம் people நிறைய பேர் இடத்துல ஒர்க். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். பட் நம்ம ஒரு பாயிண்டில் இன்னொரு பட் அட் that டைம் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் ஃபார் அவங்களோட கோர்ஸ் மட்டும் இல்லை. இப்போ நம்ம பண்ணது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஆகும். ஏன்னா வந்து நான் நிறைய ஆஸ்திரேலியாவுக்காக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ்திரேலியா ஹஸ் ஆல்வேஸ் பீன் அன் இமிகிரேஷன் கண்ட்ரி. ஓகே. ஸோ அதனால் அந்த டைமில் என்னென்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு என்னென்னா, இந்த ஸ்டூடெண்ட் நீங்கள் போயிட்டானா கண்டிப்பாக, ஏன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜினியரிங் பண்ணுறவங்களுக்கு பிஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த டைம் நிறைய இருந்தது ஆக்சுவலி. ஸோ அதனால் நிறைய பேர் அந்த பாத்தில் போனனால ஸோ we were also ஓகே, சரி ஓகே ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, இன்ஜினியரிங் தான் பண்ணியிருக்காங்க, ஸோ இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் போகிறாங்க, ஸோ பிஆர் கிடைக்க போகுது. ஸோ நம்மளும் அந்த ஃபோக்கஸ்லேயே தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலி. பட் த்ரூ ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக போக அந்த டைமில் லைக் 15 years பேக் வந்து இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி டிஃப்ரெண்ட், இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு, நிறைய ஃபீல்டு வந்து இப்போது வந்திருக்கு எமர்ஜிங். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இன்ஜினியரிங்கு, இல்லைனா வந்து நீங்கள் டாக்டரு, இல்லைனா லாயரு, இந்த மாதிரி தான். ஏன்னா ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க்ஸே இல்லாத பசங்க போய் படிக்கிற கோர்ஸாக தான் எப்போவுமே அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த சொல்லி ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து அந்த ஆப்ஷன் தான் இருந்தது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல கெரியர் வேணும்னா நான் இன்ஜினியரிங் தான் பண்ணணும். பட் தேவர் ஆக்சுவலி ஃபோக்கஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாங்க. பட் இப்போ இருக்கிற மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஃபீல்டு வந்து ஓப்பன் அப் ஆகிருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஓகே, அவங்க மைண்டில் வந்து எனக்கு இது பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் திரும்ப பேரண்ட்ஸோட ப்ரெஷர்னால என்ன நினைக்கிறாங்க, ஓகே ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு என்ன, நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவனுக்கு ஒரு ஸ்டேபிள் கெரியர் வேணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எவ்வளோ அப்பா அம்மா வந்து அவனை வந்து ஒரு மியூசிக் கெரியரில் விடுறாங்க, சைடில் சும்மா நீ கற்றுக்கோ அப்படின்றதான். ஆமாம், ஏன்னா எல்லாரோட மைண்ட் செட் என்னன்னா இது ஒரு ஹாபி, இதை வச்சு உன்னால் வந்து சம்பாதிக்க முடியாது, நாளைக்கு வந்து எப்படி நீ வந்து சர்வைவ் ஆக போகிற, உனக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும், அதாவது பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டே அப்படி தான், உனக்கு எப்படி நீ வந்து செட்டில்டாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி தே ஆர் சேயிங் இன்ஜினியரிங் போ, இன்ஜினியரிங் பண்ணால் தான் உனக்கு வந்து ஒரு கெரியர் இருக்குது. இன்ஜினியரிங்னாலும் எஸ்பெஷலி ஐடி, எல்லாருக்கும் ஐடி தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலி இருக்குது. பட் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது என்னென்னா, நிறைய பீப்புள் வந்து இப்போ நம்மளே வந்து நிறைய ஐடி கோர்சஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம். பட் இப்போ அவங்க நிஜமாக ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கிடையாது. கண்டிப்பாக அவங்க வேறு ஏதோ ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க என்ட்ரு ஆனாங்க, ஏதோ ஒரு ஆப்ஷன் வச்சு பிஆர் வாங்கிட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் அந்த ஐடிக்கு தான் பிஆர் கிடைக்குன்றனால அந்த ஜாப் வச்சு தே ஹவ் காட் பிஆர். பட் அதுக்கப்புறமா அவங்க வந்து அதான் ஒர்க் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடையாது. அப்படி பார்த்தா நீங்கள் ப்ரீவியஸ்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஏஜென்சிஸாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், அங்கேருந்து அனுப்பி வச்ச பீப்புள் எல்லாருமே ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு கரியராக அவங்க பார்க்கல, நிறைய பேர் பார்க்கல. ஆமாம், அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க, ஒரு கன்சல்டன்ட்டுக்கு வரும்போதே தே கம் அப் வித் பர்டிகுலர் கோர்ஸ். எதுக்கு அதுக்கு வராங்கன்னா, அவங்க போய் ஃபஸ்ட்டு நெட்டில் செக் பண்ணுறாங்க, எந்த கோர்ஸ் எடுத்தால் அவங்களுக்கு வந்து ஹையர் சேலரி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கில் செட்டுக்கு அது மேட்ச் ஆகுதாங்கிறதே பார்க்குறது இல்லை. ஸோ அதுதான் மேஜர் ப்ராப்ளமே ஆக்சுவலி. ஸோ நிறைய பேர் என்னென்னா அதுதான் அந்த கோர்ஸுக்குன்னு வராங்க. ஸோ அந்த கோர்ஸுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன கண்ட்ரி இருக்குது, என்ன இது இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. ஸோ அது ரிவர்ஸில் தான் ஆக்சுவலி பார்க்கணும். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணால் இன்னும் கெரியர் பெட்டராக இருக்குங்கிறத யாருமே பார்க்குறது இல்லை. அவங்க ஜென்ரல் பிக்சர், இப்போ கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எது வந்து இப்போ ஹைலி பெய்ட் ஜாப்ஸு, இல்லைனா எதுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை தான் பண்ணுறாங்க. பட் தட் இஸ் அ ராங் கேல்குலேஷன். ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பார்த்துருக்கோம், இப்போ வந்து டேட்டா சயின்ஸுன்னு போகிறாங்க. பட் டேட்டா சயின்ஸில் வந்து அவங்களுக்கு பேசிக்காக மேக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. டேட்டா சயின்டிஸ்ட்க்கு ஹை பே ஜாப் அப்படின்னு போகிறாங்க. டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா அது டேட்டானா மேக்ஸும் வேணும், ப்ளஸ் டேட்டா பார்க்குற அளவுக்கு பேஷன்ஸும் இருக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. போகிறாங்க, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, பட் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு அட்லீஸ்ட் அவங்க இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவான ஒரு சேலரியை, அந்த நம்பர்ஸை மட்டுமே பார்த்து போயிடுறாங்க. பட் அதுக்கான பேசிக் குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ அப்போ கமிங் பேக் டு வேர் ஐ ஸ்டார்டட், இந்த சைக்கோமெட்ரிக் அப்படின்றது ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான பேசிக் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கா, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக இருக்கும். ஆமாம், இப்போது இது வந்து இப்போ எல்லாருக்குமே இது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்விக்ஷனோட வராங்க. இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ் எனக்கு வந்து ஏஐ தான் வேணும் அப்படின்னு சில பேர் வராங்க அப்படின்னா அவங்க பேக்ரவுண்டுன்னு செக் பண்ணிங்கன்னா இப்போ பேச்சுலர்ஸ் முடிக்கிறாங்க. பட்
சைமல்டேனியஸ்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸும் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் ஏஐ போனோன்னா அதுக்கு என்னென்ன நான் பேக்கப் கோர்சஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அப்டேட்டடாக இருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த கோர்ஸ் முடித்தா நான் என்ன கைண்ட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க போகிறேன், என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லி சில பேர் வந்து அந்தளவு கூட ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. ஆமாம். ஸோ நம்ம வந்து கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு பேசும்போதே அவங்க என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ ரிசர்ச் பண்ணுறது வச்சு நமக்கு தெரியும் இந்த ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுது இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ரொம்ப பேசணுன்ற அவசியம் கிடையாது. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பேசி ஒரு 2 கொஸ்டின் கேட்டாலே அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆன்சர் வராது. என்னன்னு கேட்டால் என் ஃப்ரெண்டு போனான் அந்த கோர்ஸுக்கு, அவன் அங்கே படிக்கிறான், இல்லை என்னோட ரிலேட்டிவ் சஜஸ்ட் பண்ணாங்க, ஏன்னா அவங்க அங்கே அந்த கண்ட்ரியில் இருக்காங்க, எனக்கு அங்கே போனான்னா எனக்கு அவங்க பார்த்துப்பாங்க ஜாபுக்கு, அதனால நான் அங்கே போகிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கில் செட்டுக்கு இந்த கோர்ஸ் பெட்டரா அப்படின்னு பாருங்கள். சரி, மேஜராக பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்கன்செப்ஷன் வர்றது என்னென்னா, இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே டோன்ட் வாண்ட் டு ப்ரோக்ரஸ் இன் இன்ஜினியரிங்னா உடனே வந்து எம்பிஏ கேட்டுருவாங்க. ஏன்னா பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸியான கோர்ஷன். பட் எம்பிஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அண்ட் அதோட அவுட்கமும் இருக்குது. அதுக்கு அந்த அவுட்கம்க்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், பெட்டர் யூ டூ சைக்கோமெட்ரிக் கவுன்சிலிங். நம்ம சைக்கோமெட்ரிக் மோஸ்ட்லி யாருக்கு வந்து ரீஹைட்ரேட் பண்ணுறோம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரி, ஏன்னா ஒரு மாஸ்டர்ஸ் வரும்போது ஓரளவாவது பசங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சனால ஓரளவு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், நம்மளுக்கு இதுதான் வரும், இதுக்கு மேலே நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு. பட் ஒரு 12th ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த மெச்சூரிட்டி இருக்குமானா தெரியாது. ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் கைடன்ஸ்லேயே அவங்க முன்னாடியே டியூன் பண்ணி வச்சுருவாங்க. எதர் கெட் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர்ட் ஃபார் அப்பியரிங் ஃபார் நீட்டு, இல்லை இன்ஜினியரிங்க்கு அப்பியர் ஆக ரெடி ஆயிரு. ஸோ ஒரு செட் ஆஃப் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நோக்கி அவங்கள ஆல்ரெடி இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் 98% வாங்குறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இப்போ 95க்கு மேலே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வருங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்போ வந்து அவன் மேக்ஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருப்பான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் ஸ்ட்ராங்காக இருப்பான். ஸோ மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கனால உடனே நீ வந்து வெறும் ஐடிக்கு மட்டும் இல்லைனா இன்ஜினியரிங்க்கோ, சயின்ஸ் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கு, இது அதுலேயும் மார்க்ஸ் இருக்கிறனால நீ அது பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே சேம் அசஸ்மெண்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட்டே கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பான், அவனுக்கு வந்து தெரியாது நம்மளுக்கு எங்கே போனால் பெட்டராக இருக்கும்னு. ஸோ அந்த டைம் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தான் பேரண்ட்ஸ் ஆக்சுவலி இன்டர்வியூன் பண்ணணும். ஏன்னா வந்து இஃப் ஜென்வன்லி தே வாண்ட் தேர் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் அப் இன் லைஃப், அதாவது ஏன்னா இப்போ இருக்கிற இதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் வேர்ல்ட். இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்டீரியோ டைப்பிக்காக ஒரே டைப் ஆஃப் ஜாப்ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தால் இட் வில் நாட் ஒர்க் அவுட் ஆக்சுவலி. ஸோ பேரண்ட்ஸும் வந்து இதை ஸோ அங்கே தான் நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் லெவலில் வந்து we are trying to bring psychometric as a very important test. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அவங்களோட பசங்க கிட்ட என்ன ஸ்கில் செட் இருக்குன்றது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதுலேருந்து அவங்க மோல்ட் பண்ண பார்க்கணும். அண்ட் they have to accept. என்ன ரிசல்ட் வருதோ, if we are not saying 100% நீங்கள் அதை பண்ணணும்னாலும் அட்லீஸ்ட் 80 to 90% வந்து somewhere it is matching with the students' interest. அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்ற மேட்ரு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும்போது எனக்கே அந்த சைக்கோமெட்ரிக் கவுன்சிலிங் இருந்திருக்கணும். நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா, 10th வந்து சயின்ஸில் சென்டம் எடுத்துட்டேன், ஓகேங்களா. ஆனால் நான் சயின்ஸ் எடுக்கல, பிகாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்தேன். சரி, ஓகே. படிக்கும்போது சிஏ இன்ஸ்டியூட்லேருந்து வந்துட்டு நீங்கள் இப்போ சும்மா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க, அதில் நல்லா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்லாம் கொடுத்து நாங்கள் அகாடமியில் சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சரி, நல்லா இருக்கே, பிகாம் பிஸ்னஸ் மேக்ஸ் தானே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸில் 198 எடுத்துட்டேன் மேம் 12th எக்ஸாமில். சரி, நான் சிஏ போயிட்டு சிபிடி எக்ஸாம் அட்டம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சிபிடி எக்ஸாமில் அக்கௌண்ட்ஸில் மைனஸ் மார்க்ஸில் போயிருச்சு. எனக்கு தெரியல. எனக்கு வந்து வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டே எப்பரா 198 எடுத்தியடா அக்கௌண்ட்ஸில்? இல்லைம்மா, நான் அங்கே படித்த அக்கௌண்ட்ஸ்க்கோ இங்கே படிக்கிற அக்கௌண்ட்ஸ்க்கோ எனக்கு வித்தியாசமாக இருக்குது, எனக்கு அது மேபி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ வந்து நான் பையன் வந்து சரி ஓகே ஒருபடியாக ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ண போகிறான் அப்படின்னா வீட்லேயும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அகைன் இன்னொரு சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இதில் அக்கௌண்ட்ஸில் 0 தான். ஸோ ஃப்ரம் -1 நான் 0 தான் வந்திருக்கேனே ஒழிய சிஏ தான் எனக்கான கோர்ஸ் அப்படின்னு நான் நம்பிட்டே இருந்தேன். அது இல்லை, சிஏ வந்து உனக்கான கோர்ஸ் இல்லை அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு 6 மந்த் ஆச்சு. அந்த டைமில் வந்து என் கூட நான் லயோலாவில் படிக்கும்போது நிறைய பேர் பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் வெறித்தனமாக சிஎஸ்சிபிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நமக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கும், சரி இவங்கெல்லாம் படிக்கிறாங்க, நம்மளால் படிக்க முடியாதா அப்படின்ற ஒரு இடத்துல எனக்கு அந்த இடத்துல ஒரு சைக்கோமெட்ரிக் கவுன்சிலிங் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்குள்ளே வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
சயின்ஸில் சென்டம் எடுத்ததுக்காக 11th 12th நான் சயின்ஸ் எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. பிகாஸ் அந்த டைமில் நிறைய பேர் சென்டம் எடுத்துருந்தாங்க சயின்ஸில். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 மார்க் கொஸ்டினே 20 இருக்கும், சின்ன சின்ன டயக்ராம்ஸ் தான் இருக்கும், அதெல்லாம் போட்டு ஈஸியாக சென்டம் எடுத்துருக்க முடியும். எனக்கு சயின்ஸ் செட் ஆகாது அப்படின்றதுல நம்ம முடிவு பண்ணிட்டு தான் பிஸ்னஸ் மேக்ஸ்குள்ளே வந்தேன். பட் அதுவுமே ஒரு கட்டத்தில் வந்து பிஸ்னஸ் மேக்ஸ்க்குள்ளே அதுக்கப்புறம் இருக்க ஸ்ட்ரீம்ஸ் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு பிகாம் செட் ஆகுது, பட் சி எனக்கு செட் ஆகலை அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக. ஒரு ஏஜ் வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு 8th 9th வரைக்கும் பார்த்தீங்கனாலே உங்களோட இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கிட்டே நான் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் அவன் இப்போ ஒரு ஆஸ்ட்ரோனாட் சொல்கிறவன் அவன் வந்து ஒரு 6th 7th வரும்போது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா அவங்க வளர வளர அவங்க பார்க்குற டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் எக்ஸ்போஷர். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்போஷர்ஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு 3rd 4th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கே வந்து கோடிங் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? இப்போ ஒரு ரோபோட்டிக்ஸ் பண்ணுறதோ ஒரு ரோபோ க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ நிறைய பேர் ஆனால் என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ அவங்க ஒரு ரோபோட் க்ரியேட் பண்ணிட்டா உடனே அவங்க வந்து ரோபோட்டிக்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. See, இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே மேம். அவங்க சின்ன வயசுல இதை பண்றாங்க அப்படின் போது அது உண்மையாவே அப்படி அந்த ரோபோட்டிக் சயின்ஸ் வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல? சரி இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஓகே இப்போ நான் வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணேன், நான் 6th அட்டென்ட் பண்ணியிருக்கேன், என்னால் ஒரு ரோபோட் பண்ண முடிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் நான் அதை பர்சியூ பண்ணியிருக்கேன். நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணாமே. இப்போ நான் வந்து நோண்டுறேன், ஓகே நான் இப்போ வந்து இந்த ஒரு 6th நான் பண்ணிட்டேன், ஒரு ரோபோ வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். நான் 7th போகும்போது நான் அதுலேருந்து ஏதாவது ப்ரோக்ரஸ் ஆகிருக்கேன்னா, நானே ஏதாவது நோண்டுறேன்னா ஏதாவது, ஏன்னா எனக்கு அந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் நான் அதையே பர்சியூ பண்ணுவேன். இப்போ 7th போகும்போது எனக்கு திடீர்னு வந்து வேறு ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் நான் அட்டென்ட் பண்ணேன், இஸ்ரோட ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணேன், அங்கே போனால் ஆஸ்ட்ரோனாட் ஆனால் அது இன்னும் எல்லாருக்குமே என்னென்னா அந்த ஒரு பிக்சர் தான். ஓகே ஆஸ்ட்ரோனாட் ஆனால் நான் வந்து இஸ்ரோவில் ஒர்க் பண்ணலாம், நாசாவில் போய் என்ன சொல்கிறது சயின்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன ஆகிடும், உடனே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. ஓகே இதுதான் நம்மளுக்கு வந்து செட் ஆகும், இதில் நம்ம பர்சியூ பண்ணணும்னு. ஸோ இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட தப்புன்றது கிடையாது, குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து கியூரியாசிட்டி இருக்கும். இல்லை, இந்த ஒரு கியூரியாசிட்டி எனக்குமே இருந்துச்சு. இந்த விகடனில் வந்து சுட்டி விகடன் சம்திங் அது வந்துருச்சு. அப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு சிலதெல்லாம் கொடுப்பாங்க. சார்மினாரை வந்து செய்யறதுக்கான இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு லாரி செய்யறதுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதோட டேக்லைனே அப்படின்னா ஸ்டேரிங் திருப்புனா லாரி திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப இன்ட்ராக்டிவாக அதை பண்ண வச்சாங்க. அந்த ஸ்டேரிங்லாம் திரும்பிச்சு. பட் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அடுத்த ஒரு வருஷத்தில் எங்கே போச்சுன்னே தெரில. மேபி விகடனில் அது அந்த ஒரு பர்டிகுலர் மேகசினில் அது வரதான் செஞ்சுது. பட் அதில் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்தடுத்த வருஷத்தில் பார்த்தா கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு. 5th or 6th படிக்கும்போது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. 6th or 7th வரும்போது வேறு மாறிச்சு. ஸோ நீங்கள் சொல்லும் போது எனக்கு கிராஜுவலாக எனக்கு புரியுது. ஓகே அப்போ பசங்களை வந்து 6th ஸ்டாண்டர்டில் ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பசங்களோட ட்ரீமாக இருக்காது, அது வந்து இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் வேறு ட்ரீம் வேறையா? சரி, இன்ட்ரெஸ்ட் வேறு, உங்களுக்கு பேஷன் வேறையாக இருக்கும். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ உங்களை வந்து ஏன்னா இப்போ நீங்கள் துருன்னு இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு ஃபிசிக்கலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொன்னான்னா எனிதிங் ரிலேட்டட் டு ஃபிசிக்கலாக கொடுக்குற ஒர்க் வந்து அவங்களால பண்ண முடியும். தட் இஸ் வெளியில் போய் அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியாது. நீங்கள் ஆனால் வெளியில் போய் ஓடுற சொல்கிற வேலையோ இல்லை அது ரிலேட்டடான வேலைன்னா பசங்களால் பண்ண முடியும். ஸோ வந்து அது வந்து அவங்களோட இன்பில்ட் கேரக்டர் ஆக்சுவலி. ஸோ இது வந்து இட் இஸ் அ வெரி க்ரூஷியல் பாயிண்ட். இப்போ நம்ம வந்து சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் பண்ணும்போது அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் அதில் ஒரு ஸ்கில் செட்டே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போதே இட் இஸ் இன்ஃபரிங் தட் இந்த மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தால் தான் தே கேன் பர்சியூ இந்த சென்ஸ் அவங்களால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க முடியும். தட் இஸ் அவங்க எது எடுத்தாலுமே இட் ஹேஸ் டு பி வெரி அந்த ஒரு இடத்துல உட்காந்து டெஸ்க் ஜாப்லாம் அவங்களால பண்ண முடியாது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்கான ஆளுக்கு வந்து இப்போ நான் வந்து டேட்டா சயின்டிஸ்டாக போங்க இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக போங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்ற வேலை வந்து அவங்களால பண்ண முடியாது. அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பட் லாங் ரன்ல வந்து அவங்களால பண்ண முடியாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. அப்படின்றது அதுக்குள்ள அவங்களோட கரியரே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோதான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தேவோட குவிட் தேர் ஜாப்ஸ். அதுக்கப்புறம் அவங்க ஏதோ வந்து ஓனாக அவங்களோட பேஷனில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இப்போ தான் அது பண்ண வராங்க. ஸோ இது மேஜர் ரீசன் என்னென்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் என்ன தான் வந்து எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நீங்கள் பண்ணிங்கனாலும் இஃப் யூர் உங்களோட அதை உங்களுக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேர்னிங்லேயே டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. இப்போ கினெஸ்தெட்டிக்னுவாங்க, விஷுவல்னுவாங்க, ஆடிட்ரின்னுவாங்க. இப்போ ஆடிட்ரி அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து அட்டென்ட் தான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கேட்டால் போதும்.
அவங்க கேட்டாலே வந்து அவங்க வந்து படித்து எழுதிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் கிடையாது. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கினெஸ்தெட்டிக்னா தே ஹேவ் டு ஃபீல். அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். அண்ட் விஷுவல்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து காட்டணும். விஷுவலாக காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது புரியும் அந்த கான்செப்ட். சரி, இது வந்து ஸ்கூல் லெவல்லே யாரும் இதை வந்து பார்க்கறது கிடையாது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இன்டெப்த்தாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணுங்கிறதே. இப்போ அதனால தான் அப்ராட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் லேர்னிங் மாதிரி கிடையாது. எல்லாமே உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா தே அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆடிட்டரியாக இருக்கலாம், இல்லை விஷுவலாக இருக்கலாம், கினெஸ்தெட்டிக்காக இருக்கலாம். எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மாதிரி கிளாஸ் எடுத்திங்கன்னா அவங்களால படிக்க முடியாது ஆக்சுவலி. ஓகே, ஸோ இது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிலது ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், சிலது வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது வந்து நீங்கள் ஆக்டிவிட்டீஸாக ப்ராக்டிக்கலாக பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த 3 மெத்தடுமே வந்து இருக்கிறனால தான் அங்கே வந்து இட் வில் பி மோர் டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலே அது பார்க்குறது இல்லை எல்லாருமே. லைக் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு டீச்சரு கிளாஸ் எடுக்கிறாங்க, அது எல்லாருமே வந்து மார்க்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்குறாங்க. தட் இஸ் அந்த குழந்தை ஏன் மார்க் கம்மியாதுன்றதே இப்போ நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தன் வந்து கம்மி மார்க்ஸ் எடுத்தானா மேபி அவன் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு. பட் ஏன் அவன் படிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவனோட மெத்தட் ஆஃப் ஸ்டடி வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வெறும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நான் மேக்ஸில் வந்து 100 எடுத்துட்டேன் அப்படின்னா உடனே எனக்கு இன்ஜினியரிங்கிறது கிடையாது. மேபி எனக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், நான் சயின்ஸ்லேயும் தான் வாங்கியிருப்பேன் மார்க்ஸ். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இதை வந்து இது வந்து கிண்டில் பண்ணுது. அந்த கொஸ்டின்ஸ் மூலமாக அதை ட்ரிகர் பண்ண பார்க்குது. இவன் வந்து எதுக்கு ஆன்சர் பண்ணுறான், எப்படி ஆன்சர் பண்ணுறான், லாஜிக்கல் பிரெயின் ஸ்ட்ராங்காக இருக்கா, இல்லைனா வந்து அவனோட க்ரியேட்டிவ் சைடு வந்து பிரெயின் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அது உங்களுக்கு பிரித்து கொடுக்குது. என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இந்த குழந்தைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து இதுக்கு என்னென்ன கெரியர், இப்போ ஃபிசிக்கலாக இருக்கான்னா அதுக்கு என்னென்ன கெரியர் போகிறாங்க, இப்போ வந்து திங்கிங் அண்ட் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் நிறைய ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு என்னென்ன கோர்சஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து சைக்கோமெட்ரிக்கில் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரெஷரைசிங், ஏன்னா தான் ஸ்டூடெண்ட் தான் குழந்தைக்கு என்ன வருது அப்படிங்கிறது முதல்ல பேரண்ட்ஸ் பார்த்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் வந்து அவங்க இப்போ ஏன்னா இப்போ வந்து இப்போது மியூசிக்குன்னே எடுத்துக்கோங்களேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து மியூசிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட், மியூசிக்கை வந்து ஒரு கெரியராக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது. அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ தேர், பட் பேரண்ட்ஸ்க்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த சைக்கோமெட்ரிக் பண்ணும்போது வி ஆர் டெல்லிங் தம் டச் பாயிண்ட்ஸ் மாதிரி. இப்போ மியூசிக்கல் ஸ்ட்ரிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போ செகண்ட் வந்து இப்போ அவனுக்கு திங்கிங் அண்ட் அப்சர்வேஷன் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கும் என்னென்ன கெரியர் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது அது பெஸ்ட்டாக இருக்குங்கிறது பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோர்ஸிங் த ஸ்டூடெண்ட் டு டேக் அப் சம் கோர்ஸ் விச் பேரண்ட்ஸ் ப்ரிஃபர். எனக்கு இதுதான் இவன் எடுத்தால் நல்லாயிருக்கும், இவன் ஐஐடியில் போய் படித்தா தான் அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது அது நம்மளோட பர்சனல் ஈகோக்காக பண்ணுறது. இப்போது நம்ம வந்து கிட்டத்தட்ட சாய்ஸஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸோட சாய்ஸ் என்னவாக இருக்குது, ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸ் என்னவாக இருக்குன்னா பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது ஒரு அப்ராட் எஜுகேஷன் சூஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு சாய்ஸ் மேக்கிங் ஒரு சுச்சுவேஷன் வரும். நான் கண்ட்ரியை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுமா இல்லை கோர்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுமா அப்படின்ற இடத்துல நிறைய பேர் வந்து கோர்ஸ், என்னை பொறுத்தவரையும் கோர்ஸை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அந்த கோர்ஸ் எந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு நான் பார்க்கணும். இந்த கண்ட்ரியில் என்ன கோர்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு நான் போகிறது தப்பாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஒரு கண்ட்ரியோட நேம் சொல்லும் போது அது வந்து ஒரு நல்ல ஒரு கெத்தாக இருக்குது, நான் அந்த கண்ட்ரியில் போய் படிச்சுட்டு வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு சாய்ஸ் மேக்கிங்கில் அந்த கண்ட்ரியில் ரொம்ப லோவஸ்ட்டு ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எண்டப் ஆகிட்டா அது எவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டராக அவங்களுடைய பர்சனல் கரியருக்கு இருக்கும். எப்போவுமே வந்து கோர்ஸ் தான் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆக்சுவலி. கண்ட்ரி வந்து சாய்ஸஸும் கண்டிப்பாக மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்டிங் ஆன் அவர் ஃபினான்ஷியல் எபிலிட்டிஸ் ஆல்சோ. இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் பார்க்குறோம், அந்த கோர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுருக்கிற ஒரு கண்ட்ரியில் அது எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ் அப்படின்னா நம்ம கோர்ஸ் இம்பார்ட்டன்ட்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் எந்த கண்ட்ரியில் படித்தா நமக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஏன்னா தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நீங்கள் கோர்ஸில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபியூச்சரை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில், இப்போ நான் வந்து அதுக்கான டாப் கண்ட்ரியில் தான் படித்தா மட்டும்தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கிடையாது. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாகவே இப்போ ஒரு ஐடின்னு எடுத்துக்கிறோம், இல்லைனா வந்து ஒரு பயோடெக் ஏதோ ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ்னாலும் இப்போ நான் வந்து யூஎஸில் படித்தா மட்டும்தான் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்கிறது கிடையாது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ என்னோட பட்ஜெட்டுக்கு வேறு என்னென்ன கண்ட்ரீஸில் அந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு கூட என்னால் சூஸ் பண்ண முடியும். கண்ட்ரிங்கிறது செகண்ட் சாய்ஸ் தான், கோர்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணணும். பிகாஸ் ஆஸ் அ
கன்சல்டன்ட் ஓரளவுக்கு வந்து தான் எங்களால் வந்து சஜஷன்ஸ் கொடுக்க முடியும். உங்களுக்கு என்ன கோர்ஸ் செட் ஆகும், இந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களால் படிக்க முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்குமா, சயின்ஸ் பிடிக்குமா, இல்லைனா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பண்ணுறீங்களா, எது வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்படி நீங்கள் உங்கள் ரெவோ ஸ்டடி அப்ராடில் நீங்கள் சைக்கோமெட்ரிக் கவுன்சிலிங்கில் வந்த ஒரு பசங்களோட சாய்ஸ் வந்து தப்பு, சைக்கோமெட்ரிக்கில் வேறு மாதிரி காட்டுது அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணி உண்மையாகவே அவங்களோட கரியர் சேஞ்ச் ஆன ஸ்டோரிஸ் எதுவும் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ நம்ம சைக்கோமெட்ரிக் சஜஸ்ட் பண்ணோம், எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைக்கோமெட்ரிக்கில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஃபிசிக்கல் ஓரியன்ட். ஸோ அதனால் வந்து அவனுக்கு இன்ஜினியரிங் வந்து ஒரு கெரியராக போட்டிருந்தாங்க. இன்ஜினியரும் பண்ணலாம், விச் இஸ் மோர் இன்டூ என்ன சொல்கிறது, இப்போ சிவில் அந்த மாதிரி போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மெடிசனுக்கு கண்டிப்பாக இல்லைன்னு வந்துடுச்சு. தட் இஸ் இப்போ திங்கிங் அண்ட் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மெடிசனுக்கு போக முடியும். அதுதான் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அது எம்பிபிஎஸ்க்கும் செட் ஆகிருக்கணும்ல. அதுதான் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இட் வில் ட்ரிகர் பாயிண்ட். அதாவது ட்ரிகர் பாயிண்ட் இந்த சென்ஸ் என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியாமல் அவன் எந்த இதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது உங்களுக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக காமிச்சிடும். இப்போ நம்ம பேசும்போது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்டில் இருக்காங்க, எனக்கு இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு இருக்கும்போதும் அவனுக்கு அது தெரியாது. இதில் வந்து என்ன சொல்கிறது, இதுதான் என்னோட பெஸ்ட்டு கேரக்டர், இதுதான் என்னோட லீஸ்ட்டுங்கிறது அவனுக்கு தெரியாது. பட் நீங்கள் சயின்டிஃபிக்காக சில கொஸ்டின்ஸ் ட்ரிகர் பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் பேசுறது இல்லை, நம்ம ஜென்ரல் கான்வர்சேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நீங்களே ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் பேசுகிறீங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், என்னடா அவனுக்கு 12th முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சது தான் அவன் சொல்லுவான். நீங்கள் வந்து அவனுக்கு என்ன கொஸ்டின் ட்ரிகர் ஆனால், அதாவது அவன் என்ன கேள்வி கேட்டால் அவன் என்ன பதில் சொன்னால் அதில் நம்மளுக்கு தெரியறதுக்கான அந்த இது, அதாவது என்ன சொல்ல வரேன்னா அந்த ஸ்கில் செட் சொல்கிறேன். இந்த பையனுக்கு வந்து இந்த ஸ்கில் செட் ஸ்ட்ராங்காக இருக்குது, நீ இதில் போனால் நல்லா இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு பேசிக்காக நம்ம கான்வர்சேஷனில் அது வராது. பட் நீங்கள் வந்து சைக்கோமெட்ரிக்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிகர் கொஸ்டின்ஸ் இருக்கும். சிலது வந்து நம்பர் ஓரியன்டாக இருக்கும், சிலது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சிச்சுவேஷன்ஸாக இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த ஸ்டூடெண்ட் என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அது வந்து பிகாஸ் இட் இஸ் அ சயின்டிஃபிக்லி ப்ரூவன் சிஸ்டம். இப்போ சைக்கோமெட்ரிக் பற்றி நீங்கள் முன்னாடி கேட்டிங்க, எல்லா கன்சல்டன்சிஸும் இது பண்ணுறாங்களான்னு. சரி, நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நம்ம பண்ணுற சைக்கோமெட்ரிக் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் என்ன சொல்கிறது, இட் இஸ் மோர் அக்செப்டட் வெர்ஷன் இந்த சென்ஸ் இது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வந்து ஒர்க்கிங் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வேண்டுங்கிறது ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், ஒரு ஃபோக்கஸ் ஃபேக்டரு, காக்னேட்டிவ் எபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து வர இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்டர்னலாக அந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன ஸ்ட்ரென்த்ஸுங்கிறது தெரிய வருது. ஸோ அதனால தான் வி ஆர் மோர் கான்ஃபிடென்ட். இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த சொன்ன மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் போகணுன்னு தான் வந்தாங்க. பட் அவனுக்கு அந்த கிளியராகவே சொல்லிடுச்சு, இஸ் நாட் இன்க்ளைன் ஃபார் மெடிசன், ஹி ஹேஸ் டு கோ ஃபார் இன்ஜினியரிங் ஆர் எனிதிங் ரிலேட்டட், அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஓரியன்டாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் தே டிட்ன்ட் அக்செப்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட் வந்து நீட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வி குடன்ட் ஆர்கியூ. சரி, வி சைட் ஓகே, லெட் த ஸ்டூடெண்ட் கண்டினியூ, அவனுக்கு அதுதான் தோணுதுன்னா லெட் தெம் டிசைட் அப்படின்ட்டு. பட் அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 11th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹி டிஸ்கண்டினியூட் நீட். அந்த ப்ரோக்ராமே அவன் ஸ்டாப் பண்ணிட்டான் பிகாஸ் ஹீ கேம் டு ரியலைஸ் ஹீ இஸ் நாட் மேட் ஃபார் தட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் தான் முடிச்சுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். ஆமாம், ஹீ இஸ் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் கோர்ஸ் வித் குட் மார்க்ஸ். இப்போ அவன் வந்து ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அவன் வந்து அவனுக்கு இப்போ அது வந்து ஹீ இஸ் ஏபிள் டு ரெசனேட், ஆமாம் இன்ஜினியரிங் தான் எனக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நிறைய கேசஸ் நடக்குது ஆக்சுவலி. ஸோ இது என்னென்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த அக்செப்டிங் அந்த இது வேணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சம்டைம்ஸ் தெரிய மாட்டேங்குது, பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு ஒரு மேஜர் ஃபேக்டர். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ நம்ம பார்க்குறது எப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆக்சுவலி. ஒன்று வந்து பேரண்ட்ஸே டிசைட் பண்ணுவாங்க, என் பையனுக்கு இதான் வேணும், அவன் இதான் பண்ணணும்னு அது சொல்கிறது. ரிவர்ஸில் இன்னொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் என்னன்னா, என் குழந்தை எது சொன்னாலும் அதுதான் அவனுக்கு பண்ணி கொடுப்பேன். ஆமாம், அது வந்து நான் ரெண்டு இடத்துலையுமே என்னென்னா மூணாவது செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க மேம், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் கேட்பேன் அப்படின்னு. ஆமாம், சரி, அதுவும் இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டுமே டேஞ்சரஸ் தான். நீங்களே டிசைட் பண்ணுறதும் தப்பு, பசங்களே டிசைட் பண்ண விடுறதும் தப்பு. ஏன்னா பசங்களும் வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்காங்கிறது, அவங்க வந்து அந்த பேசிக்காக அவங்களுக்கு எது டக்குன்னு ஒரு பாப்புலராக இருக்குது, எல்லோரும் பண்ணால் இது ஒரு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கெத்தாக இருக்கும், இதை நான் பண்ணேன்னா எனக்கு கெத்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால சில பேர் அது பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி அவங்களால அது கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுது. ட்ரெண்ட் அப்படின்றத வந்து ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணிடுறாங்க. பட் ட்ரெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், ஸோ அதனாலே வந்து அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது வந்து இட் இஸ் அ சயின்டிஃபிக் வே. ஸோ தட் அது வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லி அதெல்லாம் புரிய வைக்கிறது இல்லை. நீங்கள் ஆன்சர் பண்ணுற கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்கம் வருது.
இட் இஸ் ஃபுல்லி சிஸ்டம் பேஸ்ட் இதுதான், பட் இட் இஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். இது வந்து நம்ம மேனிபுலேட் பண்ணி ஒரு டிசிஷன் சொல்றதுல உங்ககிட்ட என்ன இன்டெப்தா உங்க இன்டர்னலா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை நீங்க கொடுக்குறீங்க. அது உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனா ஒரு மிரர் மாதிரி பிகாஸ் இட்ஸ் an instant ரிசல்ட் தான். நீங்க क्वेश्चंस முடிச்சீங்கன்னா உங்களுக்கு உடனே உங்களுக்கு ஃபிளாஷ் ஸ்கிரீன்ல வந்துரும். ஆமா, இட்ஸ் a டிஜிட்டல் வெர்ஷன் தான். சொன்ன மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா they know what they want actually. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை ஆக்சுவலி. இதுதான் அவங்களுக்கு வந்து இது பண்ணால் பெட்டராக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வெளியில் இப்போ நான் அப்ராடில் போய் இப்போ நிறைய பேர் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் திரும்ப வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக ஒன்று அவங்க ரிலேட்டட் ஃபீல்டாக எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்திருக்க மாட்டாங்க. அண்ட் செகண்ட் என்ன ஆகும்னா, நீங்கள் பிடிக்காத சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் பெரிய மார்க்ஸும் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஏதோ அதை கிளியர் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போதே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் நாட் கான்சென்ட்ரேட் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஃபீல்டு நீங்கள் படிக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கும்போது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிப்பீங்க, ஒரு மார்க்ஸும் பெட்டராக எடுப்பீங்க. அண்ட் யூ வில் கீப் ஆன் லுக்கிங் அவுட். இப்போ வந்து ஒரு ஜாப் ஃபேர் நடக்குது யூனிவர்சிட்டியில், நான் வந்து இப்போவே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்னும் என்த்துவாக பண்ணுவாங்க. இது இன்ட்ரெஸ்டே இல்லாத பசங்கன்னா எப்படியோ ஓகே அது வரும்போது பார்த்துக்கலாம், ஃபைனல் இயரில் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இருக்கிறத எப்படியாவது கிளியர் பண்ண பார்ப்போம். இந்த மைண்ட் செட் அவங்களால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்க முடியாது. நீங்கள் ஜாப் ஃபேர்னு சொல்லும் போது இப்போ ரீசெண்ட்லி லோயலாவில் வந்து ஒரு பெரிய ஜாப் ஃபேர், லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து மேபி எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாவமாக இருந்துச்சு. ஐ டிட் மை 2 டிகிரியுமே நான் அங்கே தான் பண்ணேன். அங்கே வந்து இத்தனை ஒரு ஆயிரக்கணக்கான பீப்புள் வந்து ஜாப் ஃபேருக்காக வரும்போது ஓகே சம்வேர் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு கோர்ஸையோ ஏதோ ஒரு கரியரையோ தப்பான இடத்துல சூஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஸ் அ லோயலாயிட்டாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, உள்ளே போகும்போது லோயலா சென்னை டாப் காலேஜஸ்லாம் இருக்குது, இங்கே படித்தா உங்களுக்கு ஜாபில் வந்து ஒரு கேரண்டி இருக்கும்னு சொல்லி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. பட் அந்த லோயலாக்கே வந்து லோயலாவில் படித்த பசங்க நிறைய ஜாப் ஃபேருக்கு வரும்போது ஒரு மாதிரி ஓகே சம்வேர் தே மேட் அ மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான். ஏன்னா இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியல. எல்லாருமே ஜென்ரலாக எடுக்கிறாங்க, ஒரு காமர்ஸ் கோர்ஸ் எடுக்கிறோமா, ஒன்றும் இன்ஜினியரிங் போகிறாங்க, சயின்ஸு அது இல்லைன்னா ஆர்ட்ஸு. ஸோ காமர்ஸ்னால் காமர்ஸில் வந்துடுறாங்க. ஜென்ரலைஸ்டாக எல்லாமே ஜென்ரலாக போகிற வரைக்கும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜென்ரலாக தான் இருக்க போகுது, அது காம்படிட்டிவாக தான் இருக்க போகுது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே இன்ஸ்டா பார்க்குறாங்க. அப்போ இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்டிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டு வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில்லுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ சைக்கோமெட்ரிக் தான் வந்து இப்போ ட்ரெண்ட். ஏன்னா மற்றவங்கள விட உங்களுக்கு அட்லீஸ்ட் யூ ஆர் வெல் இன்ஃபார்ம்டு. எனக்கு இதுதான் வரும்னு எனக்கு தெரியும், இதில் நான் பண்ணேன்னா என்னால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். ஸோ யூ ஆர் பிகமிங் யூனிக் பர்சன் இல்லையா? நீங்க மற்ற மாதிரி க்ரௌடோட நீங்க சேரல, நீங்க உங்களோட ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்றீங்க. ஸோ அது வித்தியாசமா பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களோட அவுட்கமும் வந்து மற்றவங்களோட டிஃப்ரெண்டாக தான் வரும். இந்த ட்ரெண்ட் வந்து நாட் ஜஸ்ட் இது ஃபேட் அவுட் ஆகக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இல்லை, இது லாங் லாஸ்டிங்காக இப்போ எடுக்கக்கூடிய இந்த ஒரு டிசிஷன் வந்து ஒரு ஃபியூச்சரையே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ சைக்கோமெட்ரிக் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இது ஒரு ஸ்கூல் லெவல்லே கொண்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் இனிமேல் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக வரும். ஏன்னா இது பழைய குரூப் மாதிரி இன்ஜினியரிங் போங்க. ஏன்னா இப்போ நீங்களே பார்க்குறீங்க இன்ஜினியரிங் காலேஜஸே இப்போ வந்து நிறைய அட்மிஷன்ஸில் ஃபால் பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் என்னென்னா யூஜி கூட வந்து தே ஆர் பிளானிங் டு கோ அப்ராட் அண்ட் ஸ்டடி. ஏன்னா வந்து இங்கே இருக்கிற பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறதுனால இங்கே இப்போ கொடுக்குற அமௌண்ட்டை விட நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் வை நாட் ஐ கோ அப்ராட் அண்ட் ஸ்டடின்னு இப்போ அந்த மைண்ட் செட் வந்துடுச்சு ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து இப்போ ட்ரெண்டே மாறிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த சைக்கோமெட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணான்னா இன்னும் பெட்டராக இருக்கும். தே கேன் அவங்களுக்கு வந்து ஒரு வெல் இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க முடியும் அவங்களோட கெரியர் பற்றி. ஸோ அதுதான் வந்து மெயின் ஆக்சுவலி. நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு சாய்ஸஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் எனக்கு ஒரு கம்பேரிசன் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஒரு டாப் கண்ட்ரியில் ஒரு 6th or 7th கிரேடில் ஒரு டாப் 10ல் ஒரு 7th or 8th ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுற ஒருத்தர், ஒரு பெருசாக பரிச்சயம் இல்லாத ஒரு கண்ட்ரி பட் அந்த கண்ட்ரியோட டாப் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஒருத்தர், யாருக்கு வந்து அதிகமான ஒரு எக்ஸ்போஷர் அண்ட் சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது?
இது வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இட் இஸ் நாட் லைக் நீங்கள் டாப் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாப் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, இல்லை வந்து 100% பிளேஸ்மெண்ட் கிடைக்குங்கிறது கிடையவே கிடையாது ஆக்சுவலி. ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கோர்ஸில் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா, ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஸ்டடி இந்த டாப் யூனிவர்சிட்டி, பட் எனக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து நான் வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, ஒரு டீசென்ட் யூனிவர்சிட்டியில் பண்ணுறேன்னா டெஃபினெட்லி ஐ கேன் டூ பெட்டர். ஸோ இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் தட் ஐ ஹவ் டு ஸ்டடி இந்த டாப் யூனிவர்சிட்டி. ஏன்னா டாப் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இப்போ இந்த ரேங்கிங்னு பேசுகிறாங்க இல்லையா, அப்போ டாப் யூனிவர்சிட்டிஸ் எப்படி ரேங்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 50 to 60% அவங்களோட ரிசர்ச் பேக்ரவுண்ட் வச்சு தான் அவங்க வந்து ரேட்டிங் கொடுக்குறாங்க. அந்த யூனிவர்சிட்டி எந்த அளவுக்கு ரிசர்ச்சில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே தான் ஒரு மேஜர் பாயிண்ட்டாக வருது. இப்போ நான் வந்து ரிசர்ச் ஃபோக்கஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்மெண்ட் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸும் எங்கே வந்து என்னால் வந்து இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் ரேஷியோ கூட நான் பார்ப்பேன், ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ பார்க்கணும். அண்ட் அது வந்து இப்போ அந்த யூனிவர்சிட்டி வெல் கனெக்டட் வித் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டு, இப்போ நான் ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறேன்னா தோ இட் இஸ் நாட் த டாப் யூனிவர்சிட்டி, பட் அந்த யூனிவர்சிட்டி அந்த ஏரியாவில் ஹை கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கு. ஸோ அங்கே வந்து அலுமினை லிஸ்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போது இதை மாதிரி நான் பார்த்து பண்ணுறது தான் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து டாப் யூனிவர்சிட்டின்னு பார்த்தேன்னா இப்போ நான் வந்து ஹார்வர்டில் தான் படிப்பேன், கேம்பிரிட்ஜில் தான் படிப்பேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கான ரைட் சாய்ஸாங்கிறதே ஃபஸ்ட்டு தெரியாது. ஏன்னா வந்து மேபி தே ஆர் டாப் இன் எவ்ரி திங், பட் நீங்கள் பார்க்குற சப்ஜெக்டில் அது டாப் ஆனும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்போவுமே வந்து நான் டாப் யூனிவர்சிட்டியில் படித்தா தான் எனக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி மித்து தான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஈவன் இந்தியாவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே ஐஐடியில் படித்தாலுமே வந்து எல்லா ஐஐடியன்ஸும் வந்து பிளேஸ் ஆகிடுறாங்கன்னு பார்த்தா கிடையாது. அது அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவலி. நம்ம வந்து எவ்வளோ படிக்கிறோம், நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோமோ அது பொறுத்து தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் அப்ராடில் கண்டிப்பாக நெட்வொர்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து படிக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் அந்த டைமில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் எடுக்கிறீங்க, எப்படி வந்து நெட்வொர்க்கிங் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அங்கே யாரும் வந்து நீங்கள் வந்து 90% எடுத்துருக்கீங்கன்னா உடனே வந்து நீங்கள் தான் டாப் ஸ்டூடெண்ட் யாரும் கொடுக்க போதில்லை. அந்த இன்டர்வியூவில் வந்து அந்த ஸ்கில்ஸ் இருக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ப்ரெசன்டபிலிட்டி ஸ்கில்ஸ் இருக்கணும், அந்த என்ன சொல்கிறது, அந்த எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அடாப்டபிலிட்டி இருக்கணும். இது எல்லாமே இருந்தானா தான், பிகாஸ் அவங்க எல்லாமே ஓவரால் பார்த்து தான் எடுப்பாங்க. இட் இஸ் நாட் ஒன்லி மார்க்ஸ் வந்து அவங்க ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் பண்ண போகிறதில்ல. அவங்க எப்படின்னா ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கா, நீங்கள் அவங்க ஒரு லைவாக ஒரு ப்ரோக்ராம் எழுத சொன்னாங்கன்னா உங்களால் எழுத முடியுதா, அதை எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஜாப். நாட் பிகாஸ் ஜஸ்ட் நீங்கள் டாப் யூனிவர்சிட்டியில் வந்துட்டீங்க, நீங்கள் 90% இருக்கீங்க அப்படின்றனால யாரும் ஜாப் கொடுக்க போகுது. ஸோ எப்போவுமே கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை நம்ம திரும்ப ரீஹைட்ரேட் பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், ப்ளஸ் அஃபோர்டபிலிட்டி. இப்போ வந்து இப்படி கூட நீங்கள் கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மெக்கானிக்கலில் நான் வந்து டாப் யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும்னு நீங்கள் ஒரு ஹை அண்ட் யூனிவர்சிட்டியில் போகிறீங்க, அதுக்கான எக்ஸ்பென்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஹையராக இருக்கும். கரெக்டாக? ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பேர்டனாக இருக்கும். மேபி அந்த ஃபேமிலியால் அதை அஃபோர்ட் பண்ணக்கூடிய முடியாமல் இருக்கலாம் ஆக்சுவலி. பட் என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே இல்லை நான் டாப்பில் படித்தா கண்டிப்பாக எனக்கு அந்த மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கும்ன்ற அந்த மித்திலே போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா போய் அங்கே படிக்க ஆரம்பிக்கும் போது டாப் யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பியர் ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லா பிரைட்டஸ்ட் மைண்டும் அவங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் வெரி காம்படிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவும் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு நிறைய அஃபெக்ட் ஆகும் ஆக்சுவலி. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி போகலன்னா அது கண்டிப்பாக. ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட், இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு அந்த பேமெண்ட் பண்ணும்போது டியூஷன் ஃபீஸ் ஹையராக இருக்கும்போது ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டூடெண்ட்க்கு அது எப்போவுமே அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஐயோ நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இவ்வளோ பைசா வாங்குகிறோம், நம்ம எப்படியாவது வந்து அதை கொஞ்சம் சீக்கிரமாக ஜாப் எடுக்க பார்க்கணும் அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கனால தே ஓன்ட் என்ஜாய் தேர் ஸ்டடீஸ் அட் ஆல். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மைண்டில் வந்து எப்படியா ஜாப் பார்ட் டைம் எடுக்கணும், ஸோ தட் அட்லீஸ்ட் இப்போது கொஞ்சம் பைசா அமுச்சு கொடுக்கணும். அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாற ஆரம்பிச்சோம். எந்த ரீசனுக்காக அவங்க ஸ்டடீஸ்க்கு போனாங்கன்றதே அதையே விட்டுட்டு, ஏன்னா நிறைய பேருக்கு இது நடக்குது. இப்போ உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருந்தால் இட் இஸ் ஃபைன், ஓகே. இப்போ ஃபினான்ஷியலி எனக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னா இட் இஸ் ஃபைன். பட் நிறைய பேர் வெறும் வந்து நான் டாப் யூனிவர்சிட்டியில் படித்தா மட்டும்தான் அது எனக்கு அஃபோர்டபுளாக கிடையாது, ஆனாலும் நான் வந்து அங்கே படித்தா தான் எனக்கு ஜாப் கிடைக்கும்னு போனாங்கன்னா தட் இஸ் ஆக்சுவலி அ ப்ராப்ளம். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு கோர்ஸ் டிசைட் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்களோட ஃபேமிலி ஃபினான்ஷியல்ஸ் எப்படி, ஏன்னா தட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நிறைய பேர் இதை ஓவர்சீ பண்ணிடுறாங்க, போகும்போது எல்லோரும் அந்த இதை என்ன சொல்கிறது அந்த என்ஜாய்மெண்ட்டில் போயிடுறாங்க. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வென் இட் கம்ஸ் ஃபார் ரீபேமெண்ட்டு அந்த மாதிரிலாம் வரும்போது அந்த ப்ரெஷரில் வந்து பசங்க வந்து, ஏன்னா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக சொல்லுவாங்க நல்லா படிடா, இவ்வளோ போகுது, மந்த்லி இஎம்ஐ கட்டுறோம், இதெல்லாம் பேசும்போது என்ன ஆகுது, அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்.
கடைசியில் ஸ்டடீஸ் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, ஜாப் எடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எல்லாமே எஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அது மட்டுமே நினச்சி போகக்கூடாது. ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பசங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு 65-70% தான் வச்சுருக்காங்க. அண்ட் தேவ் காட் அ வெரி மீடியம் யூனிவர்சிட்டி போனவங்க கூட தே ஹாவ் காட் ஜாப்ஸ். பிகாஸ் அந்த பசங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த இவங்களோட கம்பீட் பண்ணோன்னா என் ஸ்கில்ஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே ஒன்லேருந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி 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 அவங்க ஃபைனலாக அந்த ஜாப் எடுத்துடுறாங்க ஆக்சுவலி. வென் கம்பேர்ட் டு இந்த மாதிரி டாப் யூனிவர்சிட்டி இல்லைனா ஹை ரேங்க்டு அஃபோர்டபிலிட்டியே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க கூட போயிட்டு அங்கே போய் கஷ்டப்படுறாங்க. ஸோ இட் இஸ் நாட், ஸோ த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் மேண்டேட்ரி தட் யூ நீட் டு ஸ்டடி இன் அ டாப் யூனிவர்சிட்டி டு கெட் அ ஜாப். ஓகே, நீங்கள் வந்து நல்ல ஒரு டீசென்ட் யூனிவர்சிட்டி எடுத்துருக்கீங்க விச் இஸ் அஃபோர்டபுள் அண்ட் இஸ் குட் ஃபார் யுவர் சப்ஜெக்ட் வைஸ், உங்களுக்கு அது பெட்டராக இருக்குது, கனெக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னா தாராளமாக அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் சஜஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர் ஆக்சுவலி. ஒன்லி கம்மிங் ஃபார் அன் ஓவர்சீஸ் எஜுகேஷன் ஒரு கவுன்சிலிங் வரும்போது ஓவர்சீஸ்ன்னு போது அப்ராட் எஜுகேஷன்னா இட் கவர்ஸ் என்டையர் வேர்ல்டு தான். இட் இஸ் நத்திங் டு பர்டிகுலர் கண்ட்ரி. இப்போ நான் வெறும் பர்டிகுலர் அவுட்சைட் இந்தியா அப்படின்றதே ஓவர்சீஸ். ஆமாம், ஸோ அப்ராட் ஸ்டடீஸ் தான். ஸோ அது ஈவன் சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் அப்ராட் ஸ்டடீஸ் தான். ஸோ வந்து ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் எப்போவுமே வந்து அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 5 to 6 கண்ட்ரீஸை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு பி இன் தட். நம்ம வந்து அந்த செயினை பிரேக் பண்ணணும் தான் பார்க்குறோம். ஸோ நம்மளோடது என்னென்னா வி ஆர் ரெடி ஃபார் எனி கண்ட்ரி. ஸோ ப்ரொவைடட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான கோர்ஸ் அங்கே இருக்கா, அந்த யூனிவர்சிட்டிஸ் மேட்ச் ஆகுதா, அஃபோர்டபிலிட்டி இருக்கா, ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு தான் வி ஆர் டூயிங் கவுன்சிலிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வி டோன்ட் ப்ரொமோட் எனி பர்டிகுலர் கண்ட்ரி. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எல்லா கண்ட்ரியும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ் பண்ணுறோம், நம்ம வந்து என்ன சொல்கிறது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பண்ணுறோம், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸும் பண்ணுறோம், எல்லா கண்ட்ரீஸும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேர் இஸ் நத்திங் லைக் இந்த கண்ட்ரிக்கு தான் நம்ம நிறைய பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது கிடையாது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ சில பேர் வந்து பர்டிகுலர் கண்ட்ரீஸ் வேணும்னு வரும்போது அதோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கிறோம். இஃப் இட் இஸ் மேட்சிங் தட் அவங்க அந்த கண்ட்ரிக்கான வீசா ரெக்குவயர்மெண்ட்டுக்கு இருக்கிற டாக்குமெண்டேஷன் இருக்குன்னும் போது வி ஆர் டேக்கிங் அப் த கேஸ் அண்ட் டூயிங். ஸோ அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் நாட் ஆக்சுவலி ப்ரொமோட்டிங் எனி பர்டிகுலர் கண்ட்ரி. சரி, ஓகே. நான் ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்க வந்தேன்னா இப்போ சப்போஸ் சில செட் ஆஃப் டிகிரிஸ் இருக்குது, சில செட் ஆஃப் கோர்ஸ் இருக்குது, பட் அதில் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து அதில் டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எம்பிபிஎஸ் அப்படின்னு ஒன்று உங்களோட டாப் பிக்ஸ் எந்த கண்ட்ரிஸாக இருக்கும்? எம்பிபிஎஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ எஸ்பெஷலி இப்போ நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் சேஃப்டி அந்த மாதிரி ரீசன்ஸும் பார்க்குறாங்க. முன்னாடியெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய மிட் ஏஷியன் கண்ட்ரீஸ் லைக் இப்போது கஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸ் வந்து நிறைய மூவ் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா பிகாஸ் வார் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, ஏன்னா அந்த மாதிரி ஏர்லியராக கூட நடந்தப்போ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ்ட் இஷ்யூஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஜார்ஜியா அந்த கண்ட்ரி, ஏன்னா பிகாஸ் இட்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி தான். ஸோ அதனால் வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஓரளவு உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது. இட் இஸ் மோர் சேஃபர் ஆல்சோ. அண்ட் இப்போது அது இல்லாமல் நிறைய பேர் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து வென் இட் கம்ஸ் டு சேஃப்டி அண்ட் ஏன்னா பொலிட்டிக்கல் இப்போ பேரண்ட்ஸுக்கு அதுதானே மேஜர் திங்ஸ். நம்ம வந்து அவுட் சைடு இந்தியா போகும்போது பொலிட்டிக்கலி வல்னரபுளாக இருக்கிற கண்ட்ரிஸ் எங்கே வார் வரத்துக்கு, ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸாக நடந்திருக்கு, நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுக்கிறாங்க, இப்போ ஜார்ஜியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எடுக்கிறாங்க விச் ஆர் மோர் சேஃபர் ஆப்ஷன்ஸ்னு எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸும் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம் ஃபார் எம்பிபிஎஸ். ஆமாம், ஆக்சுவலாக இதில் இன்னொரு சப் கொஸ்டின் என்னென்னா இப்போ சென்னை மாதிரியான டாப் டயர் சிட்டிஸ்லேருந்து அப்ராட் போகிறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இன்டர்னலாக நம்ம வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த டாப் டயர் சிட்டிஸ்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா இன்டீரியராக இருக்கக்கூடிய இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து நிறைய பேர் போக மாட்டுறாங்க. அவங்களாம் சென்னைக்கு வந்து படிக்கவே பயந்துட்டு இருக்காங்கன்ற சுச்சுவேஷனில் அவங்கள மாதிரி ரொம்ப இன்டீரியர் டவுன் சவுத்தில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து அப்ராடில் படிக்கிறதுக்கான அந்த ஒரு தயக்கத்தெல்லாம் விட்டு படிக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டா போதுமா? கண்டிப்பாக. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நான் அந்த மிஸ்கன்செப்ஷன் தான், ஏன்னா ரொம்ப வந்து க்ரோர்ஸில் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்களோட இது. செகண்ட் வந்து அவங்களால அதை படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமாங்கிறதும் நிறைய கேள்வி. கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இங்கே நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம், பண்பாடு, ஸோ இதிலேருந்து பசங்க வந்து டிவைட் ஆகி அங்கே வேற எங்கேயா போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயமும் இருக்குல்ல. அந்த ஒரு பயத்தையும் அவங்க
கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் இன்ஜினியரிங்கு மற்ற ப்ரோக்ராம் விட கம்பேர் பண்ணும்போது எம்பிபிஎஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸ் ப்ரோக்ராம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் அவங்களோட ஹாஸ்டல் போய் உட்காரக்கு தான் அவங்களுக்கு டைமே இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி டைம் தேல் பி ஸ்டடிங் தான். ஸோ அதனால் வந்து வெளியில் எக்ஸ்போஷருங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் பார்ட் டைம் கூட அவங்களால பண்ண முடியாது மெடிசன் பண்ணும்போது. பிகாஸ் அந்தளவுக்கு அது இன்டென்ஸ் கோர்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறது ஊர் சுற்றுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வென் கம்பேர்ட் டு அவங்க பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது, பட் வென் கம்பேர்ட் டு அதர் கோர்சஸ் இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸாக இருக்காங்க, ஸ்டடீஸில் ஃபோக்கஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். தே கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. பட் ரொம்ப ஃப்ரீ டைமும் இருக்காது அவங்களுக்கு. அதாவது போய் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்காது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து அது இன்டென்ஸ் கோர்ஸ் தான். ஸோ அது சீரியஸாக பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். பை த டைம் அவங்க ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட ஹாஸ்டலில் இது பண்ணி அவங்களோட ஃபுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு தான் டைம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இஃப் தேர் வெரி ஃபோக்கஸ்னால் கண்டிப்பாக வந்து they will be in their own limits தான். அது வந்து ரொம்ப பிரச்சனையெல்லாம் வராது ஆக்சுவலி. ஸோ நம்ம எம்பிபிஎஸ் பற்றி பேசிட்டோம். இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும், எனக்கு வந்து அதில் வந்து என்னோட கரியரை பில்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணலாம்? இன்ஜினியரிங் வந்து இப்போது அதாவது இப்போ எல்லாருமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து இப்போ நம்ம என்ன தான் ஒரு கண்ட்ரியில் கோர்ஸ் டாப்பாக இருக்குது அப்படின்னாலும் அங்கே படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீசா வேணும் நம்மளுக்கு. ஸோ தட் இஸ் அ வெரி மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு. ப்ளஸ் அந்த வீசா ரூல்ஸில் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடியும் எப்படி இருக்குங்கிறதும் ஒரு மேஜர் பார்ட்டு. ஏன்னா இப்போ நான் போகிற கண்ட்ரியில் வந்து எனக்கு அதுக்கப்புறமா ஸ்டே பேக் பண்ணுற ஆப்ஷன்ஸும் எனக்கு வேணும் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். சடனாக வந்து நம்ம வந்து இந்த கண்ட்ரி தான் வேணும் அப்படின்னு போக முடியாது. ஸோ அதனால் இப்போ என்ன கண்ட்ரிஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி பார்க்குறாங்க, ஸ்டே பேக் பார்க்குறாங்க, அண்ட் வந்து காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஜப்பான் சூஸ் பண்ணுறாங்க, சவுத் கொரியா. இப்போ எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா நிறைய சூஸ் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல்னால் ஜெர்மனி பார்க்குறாங்க. இப்போ வந்து எனர்ஜி சஸ்டைனபிலிட்டினா ஸ்வீடன் பார்க்குறாங்க. நெதர்லாண்ட் வந்து இப்போது ஸ்விட்சர்லாண்ட்லாம் சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி கோர்சஸ்க்கும் இப்போ வந்து நெதர்லாண்ட் ஸ்விட்சர்லாண்ட்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய இப்போ தான் வந்து அந்த ஃபோக்கஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து வெறும் அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ட்ரைங் டு ஷோ தெம் தட் மற்ற கண்ட்ரீஸ்லையும் டோன்ட் ஜஸ்ட் கெட் ஸ்டக் டு ஒரு பர்டிகுலர் கண்ட்ரின்னு இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லி வி ஆர் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் இப்போ நம்ம. ஸோ மற்ற கண்ட்ரிஸ். ஸோ அதனால் இப்போது அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ ஏஷியன் கண்ட்ரிஸ் போகிறாங்க. இப்போ ஈவன் வந்து இப்போது துபாய் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் துபாயில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டடி அஸ் வெல் அஸ் ஒர்க் ஆல்சோ. ஓகே. ஸோ அவங்க படிக்க போகும்போது இப்போ குறிப்பிட்ட டைம் லிமிட்ஸ் இருக்கு இல்லையா அது ஒர்க் பண்ணுறதுக்கு? இல்லை, அங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் த ஸ்டூடெண்ட் வாண்ட்ஸ் டு ஒர்க் அவங்க வந்து யூனிவர்சிட்டி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ மாஸ்டர்ஸ் இது வந்து யூஜிக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் தே ரிக்வெஸ்ட் ஃபார் த யூனிவர்சிட்டினா தே ஹேவ் அன் ஆப்ஷன் டு மேக் இட் அஸ் அ ஈவினிங் ஒரு வீக்கெண்ட் கிளாஸ் மாதிரி மாற்றிட்டு தே கிவ் அன் என்ஓசி மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்தாங்கன்னா தே கேன் லுக் அவுட் ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜாப் கிடச்சிச்சுன்னா தே கேன் ஒர்க் ஃபுல் டைம் ஆல்சோ. ஸோ இப்போ நிறைய பசங்க என்ன யோசிக்கிறாங்க, பேரண்ட்ஸை நான் வந்து பர்டன் பண்ண விரும்பலை, நானே வந்து படிச்சுட்டு என்னோட எக்ஸ்பென்சஸும் பார்த்துக்கணும் அப்படின்னா நிறைய பேர் இப்போ துபாயும் பார்க்குறாங்க. முன்னாடியெல்லாம் அதை யாருமே அதை யோசிச்சதே கிடையாது. பட் இப்போ அது மாதிரி இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் ஜப்பானாக இருந்தாலும் சரி, சவுத் கொரியா இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஸ்ட்ராங்கு இப்போ வந்து. ஏன்னா இப்போ அவங்களே நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கூட எடுத்துக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். வெறும்னே ஒரு என்ன சொல்கிறது இந்த பர்டிகுலர் இதுதான் நான் பார்ப்பேன்னு இல்லாமல் நீங்கள் எல்லா கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி ஆக்சுவலி பார்க்கும்போது இப்போ ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. தட் இஸ் யூரோப்பும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏஷியன் கண்ட்ரீஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ஜஸ்ட் ஃபிக்ஸ் ஒன்லி யூஎஸ் கனடா இந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன்னு இல்லாமல் வைடாக பார்த்தாங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்சுவலி இருக்குது. ஓகே. இப்போது ஏஐ ரிலேட்டட் நிறைய கோர்சஸ் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஆக்சுவலாக இந்தியாவிலே நிறைய சின்ன சின்ன கோர்சஸ்லாம் வந்துருச்சு. இப்போ ஏஐ தான் என்னுடைய ஃப்யூச்சர், அதில் தான் நான் என்னோடய கரியர் பில்ட் பண்ணோம் அப்படின் போது என்ன மாதிரி கண்ட்ரிஸை நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் சூஸ் பண்ணலாம்? ஏஐ வந்து இப்போது வந்து மேண்டேட் ஆகிடுச்சு. இப்போ அது இல்லாத கண்ட்ரியே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் இருக்குன்னா ஆப்வியஸ்லி எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. ஸோ எல்லா கண்ட்ரிலையும் வந்து ஏஐக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அந்த என்ன சொல்கிறது ஜாப்ஸும் சரி எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் வீசா ட்ரெண்டும் பார்க்கணும்.
ஏன்னா வந்து ஸ்டே பேக் ஆப்ஷன்ஸும் இப்போ நான் ஒரு கண்ட்ரியில் படிக்க போகிறேன், அது ஃபஸ்ட்டு அங்கே போகிறதுக்கான வீசா எனக்கு கிடைக்கிறதுக்கு ப்ராப்ளம் இல்லையா, அது முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து உங்களோட போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசாவும். ஸோ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான், ஏன்னா இப்போ கண்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தான் இப்போ வந்து நிற்கிது. we cannot specifically say. இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கண்டிப்பாக போங்க, யூஎஸ் போனோன்னா உங்களுக்கு இதாகிடும், கனடா போனீங்கன்னா உங்களுக்கு பிஆர் கிடைக்கும், ஆஸ்திரேலியாவில் போனீங்கன்னா பிஆர் கிடைக்கும்னு இதெல்லாம் இருந்தது. பட் இப்போ அங்கேயே வீசா ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து we are not saying that யூஎஸ் போகக்கூடாது, கனடா போகக்கூடாது, ஆஸ்திரேலியா போகக்கூடாதுன்னு இல்லை. பட் என்னென்னா அந்த கண்ட்ரி தான் வேணும்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அங்கே என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம நெகேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபைல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஸோ ஏஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கண்ட்ரீஸ்லையும் ஸ்ட்ராங்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஏஐ கோர்ஸே வந்து பாப்புலர் கோர்ஸுங்கிறனால நீங்கள் எங்கே படிச்சிங்கனாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எல்லா ஆஸ்பெக்ட்லேருந்தும் பாருங்கள். வெறும் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரின்னு ப்ரமோட் பண்ணாமல் அது வந்து உங்களுக்கு அது செட் ஆகுதா, எல்லா விதத்துலேயும் அது வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்குது, வீசாலேயும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு ஸ்டே பேக்கும் இருக்குது, அந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் பார்த்துட்டு எடுக்கிறது தான் பெட்டர். ஸோ நம்ம பர்டிகுலர் கண்ட்ரீஸ்னு நம்ம வந்து சொல்கிறத விட இப்படி எடுக்கணும். நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இந்த கண்ட்ரீஸ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா கோர்ஸ்லாம் விட்டுருவோம், இந்த கண்ட்ரீஸ் சூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 5 கண்ட்ரீஸ்? அயர்லாண்ட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. பிகாஸ் வந்து அங்கேயும் மாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ப்ரோக்ராம் அண்ட் 2 இயர்ஸ் ஸ்டே பேக்ஸ் கொடுக்குறனால அயர்லாண்ட் வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் வந்து அவங்க வந்து வீசாவில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம். ஆமாம், ரீசெண்ட் டைமில். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறாங்க அவங்க, அந்த ஃபினான்ஸ் இருந்தால் தான் போக முடியும்னு. பட் ஆக்சுவலி அதுவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கண்ட்ரி தான். பிகாஸ் அதோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மிங்கிறனால ஆல்வேஸ் தே நீட் பீப்புள் தேர் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியும் பெட்டர் தான். பட் ப்ரொவைடட் நம்ம அதுக்கான, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம முன்னாடியே பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த கண்ட்ரியில் எனக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ அதுக்கு நான் வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு ஃபினான்ஷியல்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் ஒரு நல்ல கண்ட்ரி தான். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னால் இப்போ ஜெர்மனி இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஸ்வீடன், நெதர்லாண்டு, அதே மாதிரி உங்களுக்கு ஈவன் ஹங்கரி, ஆஸ்திரியா, ஸ்பெயின். ஏன்னா இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கணுன்ற எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் அந்த கண்ட்ரீஸும் வந்து இப்போ பாப்புலராக இருக்குது. ஸோ என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, இந்த எல்லா கண்ட்ரீஸ்லுமே வந்து டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, விச் ஆர் ஆக்சுவலி எல்லா கண்ட்ரீஸ்லுமே டாப் யூனிவர்சிட்டிஸ். ஆமாம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈவன் வந்து இப்போ சுவிட்சர்லாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஜூரிக் அவங்களோட யூனிவர்சிட்டியே வந்து டாப் 10ல் இருக்குது வேர்ல்டு ரேங்கிங்கில். இப்போ அது நிறைய பேருக்கு, ஏன்னா எல்லாருமே அந்த யூஎஸ் யூகே தான் பார்க்குறாங்க அந்த ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா. பட் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நெதர்லாண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஸ்வீடன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஈவன் சுவிட்சர்லாண்டில் யூனிவர்சிட்டி. ஸோ நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸோட யூனிவர்சிட்டிஸும் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறமா இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது துபாய் இருக்குது, ப்ளஸ் நம்மளோட சிங்கப்பூர். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸும் வந்து நல்லா போயிட்டு இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, ஜப்பான். பிகாஸ் நம்ம இந்த கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக சாய்ஸ்லேயே வச்சிருக்க மாட்டாங்க. சவுத் கொரியா, ஜப்பான்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த கேஸ் தான் அவங்க அங்கே போய் படிக்கவே செய்கிறாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் அண்ட் அதிகமாக பரிச்சயமான சில கண்ட்ரிஸ், அதாவது கனடா, யூகே. இப்போ நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே ஷெங்கன் கண்ட்ரீஸில் 25+ கண்ட்ரிஸ் இருக்குது. பட் அதுலேயுமே வந்து ஜெர்மன் போகணும், ஸ்பெயின்லாம் கூட யாருமே சூஸ் பண்ணவே மாட்டாங்க, நெதர்லாண்ட்ஸ் போவாங்க, அயர்லாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பரிச்சயமான ஒரு 4 to 5 கண்ட்ரிஸ் தான் அவங்க சூஸே பண்ணுறாங்களே ஒழிய கொரியா, ஜப்பான்லாம் அவங்க ஆக்சுவலாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போது நான் சொன்ன மாதிரி இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்க்கெலாம் சவுத் கொரியா, இப்போ தாய்வான் கூட வந்து இப்போ ஸ்ட்ராங் டெஸ்டினேஷனாக வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ நிறைய காலேஜஸே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா தாய்வானில் வந்து இப்போ எலக்ட்ரானிக் கோர்சஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது, லைக் கோர்ஸ் வைஸும் சரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸும் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கும்போது we have to keep changing. we should not be stuck to இந்த யூனிவர்சிட்டி, இந்த கண்ட்ரிக்கு தான் நான் போவேன்னு இல்லாமல், நம்ம இப்போ நம்மளோட கன்சல்டன்சியில் நம்ம மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு, பிகாஸ் 3-4 இயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம், இதெல்லாம் பிக்கப் ஆகிற கண்ட்ரீஸாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் யூ ஸ்டில் ஹாவ் டு, ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் மேபி இன்னும் வேறு டெஸ்டினேஷன்ஸ் கூட வர ஆரம்பிக்கலாம். we cannot say that only இந்த டெஸ்டினேஷன் தான் இருக்கும் அப்படின்றது. என்னென்னா கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி we have to keep changing.
அது வந்து அது ஸ்டூடெண்ட் வந்து பார்க்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் ஸ்டக் டு அ பர்டிகுலர் கண்ட்ரி தான் போவேன் அப்படின்னு பார்க்காம தே ஹாவ் டு கீப் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அதுதான் மெயின் ஆக்சுவலி. இந்த ஒரு 2 to 3 கண்ட்ரிஸ் இல்லை ஒரு 5 கண்ட்ரிஸ் என்ன ஆனாலும் அந்த பக்கமே போயிடாதீங்க அப்படின்னா ஏதாச்சும் கண்ட்ரிஸ் இருக்கா? அப்படி நம்ம அந்த மாதிரி கண்ட்ரிஸ் ஆக்சுவலி சொல்லவே முடியாது. பிகாஸ் இது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. இப்போ வீசா ரூல்ஸ் இப்போ வந்து யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் தேர் ஃபார் அ லாங் டைம். தட் இஸ் யூஎஸ் ஒரு அப்ராட் ட்ரீமுங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் தேர் டாப் டெஸ்டினேஷனுங்கிறது இட் இஸ் பீன் தேர் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ சடனாக வந்து நம்ம இங்கே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே யூஎஸ் வந்து கஷ்டம் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். பட் இது வந்து போகவே கூடாதுன்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. Because it keeps on changing. ஏன்னா வந்து என்னைக்குமே யூஎஸ் இஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஓகேயா? ஸோ எந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அங்கே கண்டிப்பாக இட் இஸ் அ வெரி குட் கண்ட்ரி தான். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு சான்சஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ எந்த கண்ட்ரியும் வி வில் நாட் சே இந்த கண்ட்ரிக்கு தப்பித்தவரி கூட போயிடாதீங்கன்னெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ யூகே கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரிசெஷன் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதனால் என்ன ஆகுது, இப்போ க்ரௌடு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எந்த கண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு கண்ட்ரியில் சேச்சுரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னும் போது ஸ்டாப் ஆகிடும். கொஞ்ச நாளுக்கு அங்கே யாரும் போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அங்கேயும் நீடு டெவலப் ஆகும்போது திரும்ப வர ஆரம்பிக்கும். திரும்ப அந்த கண்ட்ரிக்கான இது வரும். ஸோ அதனால் நம்மளால் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி சொல்ல முடியாது. லைக் இந்த கண்ட்ரி நம்ம இனிமேல் போகவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இட் கேன் பி டியூ டு வீசா ஃபார்மாலிட்டிஸ். பட் வி வில் நெவர் சே இந்த கண்ட்ரி நம்ம போனால் நம்மளுக்கு ஃப்யூச்சரே கிடையாதுன்னெலாம் கிடையாது. வி ஹாவ் என்ன சொல்கிறது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் தான். ஸோ வி வில் நாட் அந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்ல முடியாது. இப்படி தான் எங்கே வேணாலும் போங்க, இந்த கோர்ஸ் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்க. அந்த வெல் இன்ஃபார்ம் டெசிஷன் தான் நம்ம எடுக்க சொன்னோம். நம்ம திரும்ப நம்ம என்ன பேச வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த கண்ட்ரி போகிறீங்க, லேக்ஸ் ஆஃப் மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இவ்வளோ பண்ணும்போது நீங்கள் போகிறது கரெக்ட் கோர்ஸா, கரெக்ட் கண்ட்ரியா, அதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு போனீங்கன்னா நோபடி வில் ரிக்ரெட். ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நான் இங்கே போகிறேன், இதுதான் நான் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ வில் ஹேவ் தட். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது நடக்கும். இது எதுவுமே இல்லாமல் ரேண்டமாக மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு, இல்லைனா இதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, எல்லாரும் இங்கே போகிறாங்க, உடனே ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, இந்த கண்ட்ரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாங்கன்றதுக்காக உங்களால் போக முடியாது. இப்போ வந்து இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் படிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தன் வந்து நல்லா மார்க்ஸ் படிக்கிற பையன் அவன் ஃபோக்கஸ்டாக இருக்கான்னா அந்த யூனிவர்சிட்டியில் போய் அவன் மேபி பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம். பட் அதே அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து மேபி அந்த கோர்ஸ் அது வந்து ரைட் கோர்ஸ் கிடையாது, அவனுக்கு அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னா 2 பேரும் ஒரே இடத்துல படித்தாலும் தே வில் நாட் சக்சீட். 2 பேரும் சேமாகவே சக்சீட் பண்ண முடியாது. அது வந்து கிடையவே கிடையாது. ஸோ வந்து ஜஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் இருக்குது, இதுதான் பெஸ்ட்டு, இல்லை இவன் பண்ணுறான் இதை பார்த்து ஃபாலோ பண்ணான் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுற டெசிஷன் எப்போவுமே தப்பு தான். ஸோ நம்ம இந்த கன்சல்டிங் ஃபீல்டே நம்ம ஒரு என்ன ட்ரெண்டு கொண்டு வர பார்க்குறோன்னா மேக் ஷுர் தட் அந்த கோர்ஸ் உங்களுக்கு கரெக்டான்றது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். The maximum time we spend actually with the student is deciding on the course. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரி வரும். கண்ட்ரி ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது போக முடியுமா இல்லையாங்கிறது ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிடுவோம். அது செக் பண்ணின அப்புறம் தான் வி ஆர் ப்ரொசீடிங் ஃபர்தர். எனக்கு தெரிஞ்சு இந்த அப்ராட் எஜுகேஷன் கன்சல்ட்டிங்கில் பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு திரும்ப சில டாபிக்ஸ் தான் நம்ம மறுபடியும் பேசிகிட்டே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு காமன் மிஸ்டேக் தான் எல்லாருமே மேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவங்க பார்க்குறது என்ன, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறாங்க, ஏதாவது ஃபேர் நடக்குது, எஜுகேஷன் ஃபேர் நடக்குது, எங்கே கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும் உடனே அங்கே தான் போகிறாங்க. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷன் தான் நிறைய ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்ங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அந்த ரிசர்ச் ஒர்க் நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஏன்னா எல்லாருமே அப்புறம் உங்களை யூட்டிலைஸ் தான் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக எனக்கு இதாக வேணும் நீங்களே போகிறீங்க, ஆனால் நீங்களே அதை ரிசர்ச் பண்ணலைன்னா கன்சல்டன்ட் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இப்போ யாரும் வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ என்னோடது வந்து இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் எஃபர்ட்டுங்கிறதுனால இப்போ நான் தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை கவுன்சில் பண்ணுறேன். ஸோ ஐ ஹாவ் த அத்தாரிட்டி. ஸோ எனக்கு வந்து மைண்டில் இருக்குது நம்ம பண்ணோன்னா நம்ம ஜெனுவனாக தான் ஸ்டூடெண்ட்க்கு அட்வைஸ் கொடுக்கணும். வி ஷுட் நாட் மேக் யூஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுங்கிறது நம்மளோட ப்ரையாரிட்டி. பட் எல்லா கன்சல்டன்ஸும் இப்போ கன்சல்டன்சின்னு பார்த்தாலும் ஆல் ஆர் எம்ப்ளாயீஸ் தான் எண்ட் ஆஃப் த டே. தேர் ஆல் ஒர்க்கிங் ஃபார் சேலரி.
ஸோ எல்லாருக்கும் டார்கெட்ஸ் இருக்கும். ஸோ யாரும் இந்த அளவுக்கு உட்காந்து வந்து கன்சல்டிங் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எந்த கன்சல்டன்சி போகிறனாலும் பசங்க வந்து இஃப் தே மேக் திஸ் மிஸ்டேக்ஸ், அவங்க வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணுறாங்க இல்லை அவங்க கொடுக்குற கோர்ஸை எடுத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபெயிலியர் தான். இட் சக்சீட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு கன்சல்டன்சி போகிறதுக்கு முன்னாடி தே ஷுட் மேக் அ ரிசர்ச், இல்லைனா வந்து அட்லீஸ்ட் தே ஷுட் கோ டு அ ப்ராப்பர் கன்சல்டன்சி வேர் they know that okay they can guide you properly அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணால் மட்டும்தான் இது வந்து போகும். இல்லைனா இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அந்த ட்ரெண்டு. எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து போகிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் திரும்ப வராங்க, அதே ப்ராப்ளம் தான் போயிட்டே இருக்குது. எனக்கு ஒன் ஃபைனல் கொஸ்டின் தான். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எனக்கு ஒரு காலேஜ் அட்மிஷன் வேணும்னா நான் அவங்களோட காலேஜோட போர்ட்டலில் போயிட்டு நான் அப்ளை பண்ணுறேன். அது மாதிரி இங்கேருந்து நான் அப்ராட் எஜுகேஷனில் இப்போ வார்விக் யூனிவர்சிட்டியில் நான் படிக்கிறேன், எனக்கு அங்கே போகணும், இல்லை அதர் யூனிவர்சிட்டிஸ் நான் படிக்கணும் அப்படின்னா என்னாலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணலாம். எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து இட் இஸ் ஆல் ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ அதனால் பண்ண முடியாதுன்னு கிடையாது. நம்ம எங்கே வந்து ஒரு கன்சல்டன்சியோட அட்வைஸ் வேணும் அப்படின்னா, பிகாஸ் இப்போ நீங்கள் இப்போ ஒரு சப்போஸ் வாரிக் யூனிவர்சிட்டி தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்கன்றது ஒரு ஃபஸ்ட்டு ஃபேக்டர். எப்போவுமே நீங்கள் வந்து ஆமாம். ஸோ எப்போவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்ட்டில் போகும்போது, ஏன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜேர்னி பற்றி எதுவுமே தெரியாது, அதில் என்ன ஹேர்டில்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. ஃபினான்ஷியலாக இப்போ எனக்கே வந்து ஒரு கேஸ் இருந்தது. இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூகேக்காக பிளான் பண்ணாங்க, அவங்களே டிசைட் பண்ணி அப்ளை பண்ணாங்க. ஓகே அப்ளை பண்ணிவிட்டு when it come to when the time came for visa, அவங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் சரியாக தெரியல. ஸோ தெரியாதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த பேமெண்ட்டும் பண்ணிட்டாங்க, பட் அவங்களால அந்த வீசாக்கும் ப்ரொசீட் பண்ண முடியல. அது ரீஃபண்ட் ஆச்சு, பட் என்னன்னா இட் டுக் சம் டைம். பட் என்ன ஆச்சுன்னா அந்த இன்டேக் அவங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அங்க போய் படிக்கணும்ன்றது தான் மெயின் பர்பஸ், அந்த பர்பஸே ஃபுல்ஃபில் ஆகல. ஆமா, ஏன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் தே டோன்ட் நோ அந்த டெக்னிகாலிட்டிஸ் தெரியல அவங்களுக்கு. இப்போ வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு இதுதான் வீசா ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா இப்போ ஜென்ரிக்காக இருக்கும். இப்போ ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஒரு செக்லிஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அது ஜென்ரிக்காக இருக்கும், பட் அதை இன்டர்பிரட் பண்ணுறது வந்து ஒரு கன்சல்டன்ட்டே இன்னும் ஈஸியராக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இதுதான் மெயின் ஒர்க்கே. நாங்கள் வந்து இந்த வீசாஸ்லேயே வந்து அது எல்லா கண்ட்ரீஸும் நம்ம பண்ணுறனால என்னென்ன பண்ணால் எது பெட்டராக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் ஜேர்னிங்கிறனால அவங்க வந்து பிளெயினாக என்ன பேப்பர் இருக்கோ அப்படியே தான். இப்போ வந்து ஒரு செக்லிஸ்ட்டில் வந்து அவங்க 10th 12th மார்க் ஷீட் வைங்க, அவங்களோட பேச்சுலர்ஸ் மார்க் ஷீட் வைங்க, அவங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வைங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து 1 year வரைக்கும் தான் வேலிடு. இப்போ நான் டிகிரி வாங்கின ஸ்டூடெண்ட் அப்படின்னா வெறும் ப்ரொவிஷனல் மட்டுமே நான் சப்மிட் பண்ணேன்னா என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஐ டென்ட் கீப் த டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் விச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன ஆகிடுதுன்னா அந்த என்டையர் இன்டேக்கே அதனால் மிஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ அதனால தான் ஸோ இட் இஸ் நாட் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது, நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் எவ்வளோ பேரால் ரிசர்ச் பண்ணி இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் வந்து ஒரு கன்சல்டண்ட்டை போனீங்கன்னா உங்களோட பேர்டன் குறைஞ்சிரும். ஏன்னா அவங்க வந்து இந்த கண்ட்ரிக்கு என்ன டாக்குமெண்டேஷன் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில், இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் நம்ம ஒரு SOP எழுதணும்னா கூட ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. உங்களோட ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கூட இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னால் அதோட ஃபார்மேட்டே டிஃப்ரெண்ட், நீங்கள் நார்மலாக எழுத முடியாது ரெஸ்யூம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, செக்லிஸ்ட்டில் ஓகே ரெஸ்யூம் போட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்னால் வெறும் 2 வார்த்தை எழுதியிருக்காங்க, நான் வந்து நான் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவன் அதை எதிர்பார்க்கல. SOPனா அவன் என்ன எதிர்பார்க்குறான், இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ஒரு நம்மளை பற்றியே நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், நம்ம யார், நம்ம என்ன படிச்சிருக்கோம், சில பேர் தான் அதை ரிசர்ச் பண்ணி பண்றாங்க. நிறைய பேர் வந்து இதை வந்து அப்படியே ரேண்டமா போட்டுடுறாங்க, எனக்கு இந்த கண்ட்ரி வேணும் நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரேண்டமா போட்டுடுறாங்க. கண்டிப்பா அதுதான் நான் சொல்றேன், நீங்க கன்சல்டன்சி சூஸ் பண்ணும்போதும் டேக் அந்த ரிவ்யூஸும் பாருங்க எப்படி போகுது, பசங்களை வந்து அவங்க எப்படி. ஏன்னா நீங்க ஒரு இப்போ எல்லாருமே வந்து இனிஷியல் கவுன்சிலிங் எல்லாருக்குமே ஃப்ரீ கவுன்சிலிங் தான், இட்ஸ் நாட் அ சார்ஜபிள் கவுன்சிலிங் ஆக்சுவலி. ஸோ நீங்க வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணும்போது இதையும் ட்ரை பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இஃப் யூ ஜென்யூன்லி திங்க் தட் ஓகே அவங்க சொல்கிறது உங்களுக்கு ரெசனேட் ஆகுது, இவங்க எனக்கு வந்து ஜென்யூனாக அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு போது யூ கேன் கேரி ஆன் வித் தம். ஏன்னா வந்து இப்போ நிறைய கண்ட்ரீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரீ சர்வீசஸ் தான், பிகாஸ் இஃப் தே ஹேவ் டை அப் வித் யூனிவர்சிட்டிஸ்னோ ஆப்வியஸ்லி கன்சல்டன்ட்ஸ் ஒன்ட் சார்ஜ் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ்ன்னு போது வை நாட் டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸும் கிடைக்குது அண்ட் வீசா சான்சஸும் உங்களுக்கு ஹையர் பிகாஸ் யூ ஆர் தரோலி கைடட் பை தி ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதுதான் வந்து மெயின் பாயிண்ட் அங்கே ஆக்சுவலி. ஸோ ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக ரெவோ ஸ்டடி அப்ராடை வந்து
மீட் பண்ணிட்டாங்கன்னா தே வில் ஜஸ்ட் கோ டு தேர் ட்ரீம் டெஸ்டினேஷன். கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோட டேக்லைனே வேர்ல்டு இஸ் யுவர் கேம்பஸுங்கிறது தான். ஏன்னா வந்து ஆர் மெயின் ஐடியா இஸ் எந்த ஸ்டூடெண்ட்டுமே அவங்களுக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ என்ன இது இருக்கோ, இஃப் தே ரியலி ஹேவ் அ ட்ரீம் டு கோ அப்ராட்னா வி கேன் டெஃபினெட்லி மேக் இட் ஹேப்பன். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இட்ஸ் ஜென்யூன் கவுன்சிலிங். அந்த கோர்ஸ் அவங்களுக்கு அது உண்மையாகவே அது மேட்சிங் கோர்ஸாங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் கம்ஸ் தேர் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ், அதில் எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். தென் வீசா ஃபார்மாலிட்டிஸ்க்கெல்லாம் அவங்க மேட்ச் ஆகுறாங்களா. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு தான் நம்ம ஃபைனலி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த ஸ்டூடெண்ட் ஃபைலே ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து இஃப் தே கம் டு அஸ் வில் டெஃபினெட்லி கிவ் தம் ஒன் திங் வி கேன் கேரண்டிஸ் வி கேன் கிவ் தம் அ ஜென்யூன் அட்வைஸ். வி ஆர் நாட் கோயிங் டு செல் எனி பர்டிகுலர் டெஸ்டினேஷன். நம்மளுக்கு வந்து வேர்ல்ட் டே கேம்பஸ் தான். நீங்கள் எங்கே போகணுன்னு நினச்சாலுமே இஃப் இட் இஸ் த ரைட் சாய்ஸ் ஃபார் யூ டெஃபினெட்லி வில் கைட் யூ இந்த ரைட். மேம், இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, சில பேர்லாம் வந்து 100% ஸ்காலர்ஷிப்லாம் நான் வாங்கி கொடுத்துட்றேன். இதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த வீடியோஸ் போடுற கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி உருட்டுறீங்க, 100%லாம் கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்லாம். ஆக்சுவலாகவே 100% ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு? சரி, 100% ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. பட் 100%ங்கிறது நீங்கள் எதை 100% மீன் பண்ணுறீங்கன்றது இம்பார்ட்டண்ட்டு. சரி, நம்ம பேசுகிறது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் த டியூஷன் ஃபீ பார்ட் ஆக்சுவலி. 100% ஸ்காலர்ஷிப்புங்கிறது இப்போ நம்ம டியூஷன் ஃபீ பார்ட்னா எஸ் தேர் ஆர் கண்ட்ரீஸ் விச் கிவ் ஃபுல் வேவர், ஓகேங்களா. பட் லிவிங் காஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஒன்று உங்களுக்கு வந்து ஈவன் நீங்கள் லிவிங் காஸ்ட்டும் அவங்களே கொடுத்துருவாங்கிறது கிடையாது. யூ ஸ்டில் ஹேவ் டு பேர் எக்ஸ்பென்சஸ். உங்களோட லிவிங் காஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கிறதா பண்ணி ஆகணும். ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு ஸோ இந்த 100% வரும்போது தே ஹேவ் டு மேக் ஷுர் என்ன 100% சொல்கிறாங்க. ஃபீஸில் வந்து டியூஷன் ஃபீ 100% வேவரா இல்லைனா உங்களுக்கு என்டையர் எக்ஸ்பென்சஸே வேவராங்கிறது நீங்கள் பார்க்கணும். பட் தேர் ஆர் ஃபுல் ஃபீ வேவர் கண்ட்ரீஸ் ஆக்சுவலி இருக்குது. இஃப் யூ ஹேவ் குட் மார்க்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் காஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் அண்ட் காம்படேட்டிவ். ஏன்னா வந்து தே ஆர் ப்ரையாரிட்டைசிங் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆனுவல் இன்கம் இஸ் வெரி லெஸ். இப்போ பேரண்ட்ஸால் அஃபோர்டே பண்ண முடியலன்னும் போது அந்த மாதிரி க்ரைட்டீரியா இஃப் யூ ஆர் ஏபிள் டு சப்மிட் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்னால் மட்டும்தான் they are giving. அதுவும் அந்த SOP வந்து கரெக்டாக இருக்கணும், ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு SOP-ஆ இருக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னா அவன் நிஜமாவே அதாவது ஒரு ஜென்யூன் ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறதுக்கு தான் வரானா, அவனால் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா. ஏன்னா இவன் ஒரு அலுமினி ஆனான்னா லைக் வெதர் இட் வில் அவங்களோட அது பூஸ்ட் ஆகுமாங்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அதாவது பேசிக்காக என்னென்னா ஒருத்தர் எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட ஃப்யூச்சரிஸ்டிக் பிளான் என்ன, கோல் என்ன. ஸோ இது பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் தேர். ஸோ அது வந்து 100% ஸ்காலர்ஷிப் இன் த சென்ஸ் 100% டியூஷன் ஃபீ வேவர் கண்ட்ரீஸ் இருக்குது. அது வந்து ஆனால் நிறைய பேர் இதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. தட் இஸ் எல்லாமே சொல்லி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஃபீ பேமெண்ட்டும் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நியூஸ் பார்க்கும்போது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஹாவ் டு ஃபர்ஸ்ட் செக் யார் அதை பற்றி பேசுகிறாங்க, அதுக்கு என்ன டீட்டெயில். ஆமாம், அது வந்து எந்த அளவுக்கு அந்த ஃபேக்ட் இருக்குது அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெட்டர். பட் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிள், எஸ்பெஷலி ஃபார் டியூஷன் ஃபீஸ். லிவிங் காஸ்ட் எண்ட் ஆஃப் த டே ஸ்டூடெண்ட் வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். மேம், இப்போ வந்து ரெவோ ஸ்டடி அப்ராட் வந்து ஒரு பேரண்ட்டோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா ஒரு ஹெசிடேஷன் கண்டிப்பாக இருக்கும். இவங்களும் மற்றவங்கள மாதிரி சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின் போது இஸ் தேர் எனி நீங்கள் வந்து அவங்கள அந்த ஹெசிடேஷனை கம்மி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஃப்ரீ இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறீங்களா? சரி, நம்மளோட ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து எப்போவுமே ஃப்ரீ தான் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து எதுவுமே சார்ஜபிள் கிடையாது. அண்ட் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஜென்யூனாகவே அட்வைஸ் வேணும் அப்படின்னா தே கேன் ஆல்வேஸ் கனெக்ட் வித் அஸ். நம்மளுக்கு வந்து எந்த கன்சல்டிங்கும் சார்ஜஸும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் தே டிசைட், ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் ஒன்ஸ் வி செக்ரிகேட் த கண்ட்ரீஸ், அந்த கோர்ஸஸ், அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நம்ம செக்ரிகேட் பண்ணின அப்புறமா தான் இட் இஸ் கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா இப்போ வந்து அது பெய்ட் சர்வீஸா அன்பெய்ட் சர்வீஸாங்கிறது இட்ஸ் அ நெக்ஸ்ட் லெவல் தான். இப்போ ஆனஸ்டாக பேசணும்னா எனி கன்சல்டன்ட் வாஸ் ஒர்க்கிங் வித் த யூனிவர்சிட்டி ஆப்வியஸ்லி ஃப்ரீ சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணோம். பிகாஸ் த யூனிவர்சிட்டி பேஸ் த கன்சல்டன்ட் ஆக்சுவலி த சார்ஜஸ். ஸோ பெய்ட் சர்வீஸ் எங்கே வரும்னா இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி இப்போ ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னும் போது பிகாஸ் யூனிவர்சிட்டியே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறனால த கன்சல்டன்ட் வில் நாட் பி பெய்ட் எனி திங். ஸோ அந்த மாதிரி கேசஸில் வரும்போது தேர் வில் பி சம் கன்சல்டிங் சார்ஜஸ் ஃப்ரம் த கன்சல்டன்ட் சைடு. பட் பேசிக் கவுன்சிலிங் உங்களுக்கு
உங்களுக்கு ஜெனுவனாக அட்வைஸ் வேணும், கவுன்சிலிங் வேணும், கோ செலெக்ஷன்லாம் பண்ணுறோன்னா தட் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ரெவோவில் வந்து வி ஆர் நாட் சார்ஜிங் எனி ஃபீ ஃபார் கன்சல்டிங் அண்ட் ஆல். ஒன்லி பேஸ்ட் ஆன் யுவர் ஃப்யூச்சர் நீட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்காலர்ஷிப் தான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வேணும் அந்த மாதிரி கண்ட்ரீஸ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் தேர் மைட் பி சம் சார்ஜஸ் இன்வால்வ். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ சர்வீஸ். ஸோ எனி பேரண்ட்ஸ், என் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் ஒரு கிளாரிட்டிக்காக வரும்போது எந்த விதமான பேமெண்ட்டையும் ஆன்லைன்லையும் இன்பர்சனல் எதுவும் பே பண்ண எனி பேமெண்ட் எதுவுமே கிடையாது. பிகாஸ் இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ அவங்களுக்கு ஜெனுவனாக ஒரு அட்வைஸ் வேணும். இஃப் தே ஹேவ் சம் தாட் அபவுட் கோயிங் அப்ராட், எனக்கு வந்து இதில் ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னா தே கேன் டெஃபினெட்லி அப்ரோச்சஸ். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீ சர்வீஸ் ஃபார் தெம். அதுக்கப்புறமா அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வி வில் டேக் இட் ஃபார். பட் த இனிஷியல் கவுன்சிலிங் இஸ் ஆல்வேஸ். ஓகே மேம், நிறைய விஷயங்களை பேசணும். பிகாஸ் எனக்கே சைக்கோமெட்ரிக் கவுன்சிலிங் எனக்கு ஸ்கூல் டைமில் இருந்தால் மேபி நான் என்ன ஒரு இடத்துல போய் எண்டப் ஆயர் பண்ணலாம் எனக்கு தெரியல. சைக்கோமெட்ரிக் இல்லாமல் நான் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் சாய்ஸ், கோர்ஸ் வெர்சஸ் கண்ட்ரி, அந்த சாய்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அண்ட் மிக முக்கியமாக பேரண்ட்ஸோட டிசிஷன் ஒரு குழந்தையோட லைஃப்பில் எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணுதுன்றதை பற்றி பேசியிருந்தோம். நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஒருத்தரோட ட்ரீமையே வந்து ஸ்டாப் பண்ணிடுது ஆர் பாஸ் பண்ணிடுது அப்படின்றத பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். கம்மிங் பேக் டு வேர் வி ஸ்டார்டட், நீட் எக்ஸாம்ஸில் ஃபெயிலான நிறைய பேருக்கு வந்து இன்னும் அந்த ட்ரீம் வந்து இன்னும் ஒரு ஹோப்போட அலைவாக தான் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நீட் எக்ஸாம்ஸ்லேருந்து அப்ராட் படிக்கணும் அப்படின்ற கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக ரெவோ ஸ்டடி அப்ராட் ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்னும் நிறைய பேசலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ.